அனைவருக்கும் வணக்கம். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவின் சார்பாக நடைபெறும் இந்த மாதாந்திர இலக்கிய சந்திப்பு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். இன்று எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் அவர்களுடைய படைப்புகள் குறித்து பேசவிருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் அவர்களையும் அவரது நூல் குறித்து பேசவிருக்கின்ற எழுத்தாளர் மாலா மாதவன் அவர்களையும் எழுத்தாளர் இந்துமதி கணேஷ் அவர்களையும் விமர்சகர் மந்திரமூர்த்தி அழகு அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் மாலன் அவர்களையும் எழுத்தாளர் ரமணன் அவர்களையும் மற்றும் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் பெருமக்கள் அனைவரையும் விமர்சகர்களையும் அன்புக்குரிய நண்பர்கள் வாசகர்கள் அனைவரையும் குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் மங்கையர் மலர் இதழில் 1983 முதல் கோணல் என்ற நெடுங்கதை வாயிலாக தமிழ் இலக்கியத்திற்கு அறிமுகமானவர். அதன் பிறகு ஆனந்த விகடன், கல்கி, கலைமகள், அமுத சுரபி, குமுதம், தாவி, இதயம் பேசுகிறது என அனைத்து முன்னணி இதழ்களிலும் தன்னுடைய படைப்புகளை எழுதியுள்ளார். 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 100க்கும் மேற்பட்ட நாவல்கள் வெளியாகியுள்ளன. அவரது படைப்பு செயல்பாட்டுக்காக அவர் எழுத்தாளர் சிவசங்கரி சந்திரசேகரன் அறக்கட்டளையின் அக்ஷர விருது, தமிழக அரசின் இலக்கிய விருது, இலக்கிய சிந்தனை விருது ஆகிய விருதுகளை பெற்றிருக்கிறார். தமிழக அரசின் வருவாய் நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவர். எழுத்து மட்டுமன்றி ஓவியங்கள் வரைவதிலும் அவர் ஆர்வமிக்கவர். இறை ஓவியங்கள், கேரள மியூரல் ஓவியங்கள் வரைவதில் திறமையானவர். அவரது படைப்பு குறித்து பேசுவதில் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழு உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறது. அவருடைய படைப்புகளில் யுதிஷ்டம் என்ற சிறுகதை தொகுப்பு பற்றி முதலாவதாக எழுத்தாளர் மாலா மாதவன் அவர்கள் பேச வருகிறார்கள். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தோடு அவரை அழைக்கிறேன். மாலா மாதவன் முதுநிலை கணினி பட்டதாரி, சென்னையில் வசிப்பவர். தினமலர், வாரமலர் மூலமாக விருட்ச விதைகள் என்ற கதையின் மூலமாக அவர் தமிழ் இலக்கியத்திற்கு அடியெடுத்து வைத்தவர். கலைமகள், கல்கி, குமுதம், சிநேகிதி, குங்குமம், மங்கையர் மலர் போன்ற முன்னணி இதழ்களில் தொடர்ந்து எழுதி வருகிறார். 7 நாவல்கள், 6 சிறுகதை தொகுப்புகள், ஒரு கவிதை நூல், ஒரு வரலாற்று நாவலை அவர் இதுவரை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அவரது சிறுகதைக்காக அசோகமித்திரன் நினைவு பரிசு முதல் பரிசு பெற்றிருக்கிறார். உரைநடை இலக்கியம் மட்டுமன்றி வெண்பா எழுதுவதிலும் தேர்ச்சி பெற்றவர் மாலா மாதவன். யுதிஷ்டம் சிறுகதை குறித்து பேசுவதற்காக அவரை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவின் இலக்கிய சந்திப்பு பகுதியில் எழுத்தாளர் திருமதி வித்யா சுப்பிரமணியம் அவர்களின் சிறுகதை தொகுப்பில் உள்ள சில கதைகளை பற்றி பேச என்னை அழைத்ததற்கு விமர்சகர் மந்திரமூர்த்தி அழகு சார் அவர்களுக்கும், என்னை சிறப்புற அறிமுகம் செய்து அழைத்த எழுத்தாளர் திரு மணி மீனாட்சி சுந்தரம் சாருக்கும் மிக்க நன்றி. தன் கதைகளை பற்றி பேச என்னை அங்கீகரித்த எழுத்தாளர் திருமதி வித்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. திருமதி வித்யா சுப்பிரமணியம் எனக்கு உஷாம்மா, நான் அப்படித்தான் அவர்களை அழைப்பது. அவர்களின் கதையை படித்து நட்பில் இறுக்கமாகி கிட்டத்தட்ட 15 வருடம் ஆகிவிட்டது. முதலில் நான் அவர்பால் ஈர்க்கப்பட்டது கதைகளின் மூலம்தான். கதைகளில் அவர் அப்பா என்ற கேரக்டருக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் அதிகம். அவர் கதைகளில் வரும் அப்பா பெண்ணுக்கு மிக அன்பானவராய், தாங்கு தூணாய், எல்லாம் அறிந்தவராய் இருப்பார். பாசம் என்ற சொல்லுக்கு அர்த்தமானவராக இருப்பார். அப்பா அப்பா என வாழும் மகள்களுக்கு வித்யாமாவின் கதைகள் ஆட்டோமேட்டிக்காவே பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்சதோடு இல்லாம தேடி தேடி படிக்க வச்சது. அப்பெல்லாம் மாவட்ட லைப்ரரி போனா எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் கதைகள் இருக்கிறதா அப்படின்னே தேடி பார்ப்பேன். தேடி தேடி எழுத்த மட்டும் இல்ல, வித்யா சுப்பிரமணியம் என்ற எழுத்தாளரையும் உறவாக பெற்றுட்டேன். அந்த பல பேர்ல நானும் ஒருத்தி. இங்க பேசப்படுற அவரோட படைப்புகள்ல யுதிஷ்டம் அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பு கலைமகள் தேஜஸ் ஃபவுண்டேஷன்
அமைப்பின் சிறந்த தொகுப்புக்காக இலக்கிய விருது பெற்றது. விருது பெற்ற கதை தொகுப்பை பற்றி பேச கசக்குமா? அதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அந்த கதைகள்ல ஒரு சிலவற்றை பற்றி மட்டும் இங்க பகிர்ந்துக்கிறேன். திருமதி வித்யா சுப்பிரமணியம் அவர்களின் கதைகள் பொதுவா மனிதரை, அவரது உணர்வுகளை, அவற்றின் ஆழத்தை எளிமையாய் ஒரு அதிகாலை தென்றல் நம்மளை தடவிட்டு போற மாதிரி, நம்மளோட சுகமா கை குலுக்கிற மாதிரி, அப்படி படிப்பவளோடையே பிரயாணம் பண்ணும் அந்த கதைகள்லாம். அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. சிறுகதைகள் அதற்கான இலக்கணத்துல கச்சிதமா எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல அப்படியே அளவு மாறாம, அளவு குறையாம, கூட்டாம, பொருந்தி அப்படியே இருக்கும். அதுலயே அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருப்பாங்க. பொதுவா இவர் தம் கதைகள்ல அப்படியே கதையா சொல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற மாதிரி உரையாடலாம், அந்த மாதிரி நகர்த்தியிருப்பாங்க. ஸோ படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கதையோட போக்குலேயே போய் அவங்களும் அதுல உரையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, இதுக்கப்புறம் இது வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தனக்குள்ளேயே தானே உரையாடிப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ள சிறப்பு ஆசிரியரோட எழுத்து. மனதை தொடும் ஆன்மீகத்தின் அருஞ்சுவையை அப்படியே கட்டுரை மாதிரி கொடுக்காம, கதையோட இடையில ஒரு தகவல் மாதிரி, ஒரு டேக் ஹோம் மாதிரி ஒரு கியூட்டான ஒரு கதையா தர்றது இவரோட ஸ்பெஷல் அப்ரோச். அதோட நடுவுல ஒரு கதையோட நடுவுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆன்மீக தகவல்கள் கூட அப்படியே சிந்தாம செதறாம நம்மளை அடைஞ்சிரும். உதாரணமா இந்த சிறுகதை தொகுப்புல உள்ள நிமித்திர மாத்திரம் பவ என்ற சிறுகதையில அப்பா மகன் உரையாடல், 2 பேர் தான் பேசுவாங்க. அந்த பேசுறதுல இறைவன் மீது நம்ம கொள்ற 9 விதமான பக்தியை பத்தி அழகா சொல்லியிருக்காங்க. ஸ்ரவணம் அது ஒரு பக்தி, அது கேட்பது, அதுக்கு உதாரணமும் சொல்றாங்க, பரீட்சித். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தகவலா அவங்க சொல்ல நமக்கு அட அப்படின்னு இருக்கு. இதுக்கு தேடி போய் நம்ம ஒரு புத்தகத்தை படிக்காம ஒரு கதைக்கு நடுவுல இது வரும்போது நமக்கு இயல்பாவே அது பிடிச்சு போயிடுது. இதுல 9 விதமான பக்தின்னு ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், வந்தனம், அர்ச்சனா பக்தி, தாசிய பக்தி, சக்கியம், நிவேதனம் அப்படின்னு எல்லா பக்தியும் உதாரணத்தோட யார் யாரு அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு அப்பாவும் பிள்ளையும் கேஷுவலா பேசிக்கிற மாதிரியே வெளிப்படுறது இந்த ஒவ்வொரு தகவல். இதுக்குன்னு கனமா ஒரு ஆன்மீகத்தை கனமான ஒரு கதையா ஒரு கட்டுரையா கொடுக்கணும்னு இல்லாம ஒரு சின்ன கதை மூலமாவே நம்ம ஈஸியா அடுத்த வாழ் மனசுல புகுத்தலாம் அப்படிங்கிறது இவங்க எழுத்தோட பலம். ஆக்சுவலா இது ஒரு பாடம் பதிகிற மாதிரி இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பதிகிறது. இதை நம்ம கதை பாடம்னே சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு கதையுமே ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறது. அதனால இதை நான் கதை பாடம் நான் சொல்வேன். யுதிஷ்டம்ங்கிற சிறுகதை தொகுப்புல மொத்தம் 35 சிறுகதைகள் இருக்கு. ஒவ்வொன்றுமே சக மனிதர்களை பற்றி தான் பேசுது. அவர்களோட வழியை, அதற்கான வழிமுறைகளை எல்லாவற்றையுமே விரிவா சொல்றது. படிக்கும் எல்லாருக்குமே எந்த சூழ்நிலையையும் ஏதாவது அவங்க வச்சிருக்க ஒரு கேள்விக்கான பதில் அந்த கதையில இருக்கும். அதுல ஒரு கதை வாரிசுன்னு ஒரு கதை. அதுதான் இந்த புத்தகத்தோட முதல் கதை. இது 2023 கலைமகள் பிரபோஸ் இணைந்து நடத்திய போட்டியில தேர்வு பெற்ற ஒரு கதை. இதுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வைக்கப்படுற ஒரு செடி நன்னா வளர்ந்ததுனாலும் செழிப்பு இல்லை. ஒரு நாள் அது பழைய இடத்துக்கே திரும்ப வந்துருது. அந்த பழைய இடத்துக்கு ஒரே மனத்தாங்கல். என்னடா இது, நம்ம கிட்ட இருந்து போன செடி இப்படி வாடி போயிருதே அப்படின்னு ஒரு மனத்தாங்கல். அடடா, நம்ம கிட்ட இருந்து போன செடி இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செடி அந்த இடம் அந்த செடியை போஷிக்குது, பராமரிக்கிறது, எல்லாம் பண்றது. அதோட அந்த செடியோட பலமும் திரும்ப வந்துருது. அதோட பின்னாடி ஒரு நாள்ல அந்த செடி அதோட செடியோட வேர் பட்டு போயிடுது. அப்ப என்ன பண்ணும் அந்த இடம்? ஆனா அந்த செடி தான் பட்டு போச்சே தவிர அந்த செடியோட விளைச்சல், அது இது நாள் வரைக்கும் கொடுத்த அந்த விளைச்சல் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது எந்த இடத்துக்கு உரியது? புது இடத்துக்கா இல்ல பழைய இடத்துக்கா அப்படின்னு வருது. இந்த கதை உரிமை போராட்டத்தை பத்தி பேசல, ஒரு போராட்டத்தின் பின்னான உரிமையை பேசுது. இடம்ங்கிறது இங்க பெற்றவள் தாய், அந்த பயிர் தான் பெண். பணத்தை சேர்த்து வச்சா மட்டும் போராது, அது சரியா உரியவரை சேரணும் அப்படின்னா
என்னவித பாதுகாப்பு முறைகள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ற ஒரு படிப்பினை கதை இது. இதுதான் வாரிசு கதை. இதை படிச்சு பாருங்க. ஒரு அம்மாவோட நிராதரவான நிலை நம்ம மனசை பிசையும். அடுத்தது நான் சொல்ல போறது அன்பென்ற மழையிலே அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இது பிரதிலிபியில ஜூன் 2015 வெளிவந்தது. இது ஒரு குழந்தையோட பார்வையில எழுதப்பட்டிருக்கு. அதாவது அது கர்ப்பப்பையில இருக்கும்போது அந்த கர்ப்பப்பையோட இருட்டுல அதுக்கு யார் பாதுகாப்பு? அதோட பேசி கொண்டிருந்தது யார்? அதோட தனிமையை போக்கியது யார்? அது தனியா தான் இருக்கும். அதோட தனிமையை போக்கியது யார்? இப்போ அந்த குழந்தை சொல்றது, இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறது. அதாவது அந்த குழந்தை பிறந்தாச்சு. அவங்க எழுதியிருக்காங்க, அந்த அப்படியே வாசிக்கிறேன். என் 10 விரல்களிலும் பொம்மலாட்ட பொம்மையை போல் ஏகப்பட்ட பாச கயிறுகள். ஒவ்வொன்றும் ஒரு உறவு. அம்மா, அப்பா, பாட்டி, அக்காக்கள், மாமாக்கள், அத்தைகள், சித்திகள், பெரியம்மாக்கள், பெரியப்பாக்கள், சகோதரர்கள். நான் பிறந்த பின்னும் கூட கயிறுகள் புதிதாய் சுற்றி கொண்டன. தம்பி, தங்கைகள் என்றார்கள். வளர வளர நட்பு கயிறுகளும் என்னை சுற்றி கொண்டன. உலகம் எவ்வளவு அழகானது என குறித்து போனேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில இணைஞ்சுக்கிறாங்கிற போது அத்தனை உறவு அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. இங்க வந்து ஆசிரியர் உறவோட மேன்மையை சொல்ற விதம் ரொம்ப அழகா இருக்கு. இத்தனை கயிறுகள்ல ஊஞ்சலாட்டம் ஆடுற அந்த பெண் குழந்தை வளர்ந்து பாச கயிறு அப்படிங்கிற ஒரு கயிற்றை புருஷன் இருந்து வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் ஆக ஆக காலம் ஆக ஆக ஒவ்வொரு கயிறா அவிழ்ந்துருது. கடைசியில ஒரு மெல்லிய திரையில அவ என்ன இருக்கு, அவ வந்து அந்த அன்பை கண்டுபிடிக்கிறாளா? கடைசி கயிறுல முதல்ல நம்மள கர்ப்பப்பையில யார் காத்தாலோ அவனை வந்து அவ கண்டுபிடிக்கிறாளா? அந்த ஃபர்ஸ்ட் கர்ப்பப்பையில அவனை காத்தவனை வந்து கண்டுபிடிச்ச கயிறு அவள்கிட்ட இருக்கா? அப்படிங்கிறது கதையை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முடிவு. இந்த சிறுகதையில அன்பென்ற மழையில் இடைவிடாம பெய்கிறது. பெய்வித்தவன் என்றுமே நம்மோடு இருப்பான். அத அவ கண்டுபிடிக்கிறாளாங்கிறது தான் கதையில தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு கதை ஏழை அப்படிங்கிற ஒரு கதை. ஒரு ஏழை படும் பாட்டை பார்த்திருக்கீங்களா? அவன் வந்து பணம் இல்லாம கஷ்டப்படுவான், இல்லைன்னா பணத்துக்காக கஷ்டப்படுவான். இங்க ஏழைங்கிற கதையில வரும் ஏழை எதுக்கு கஷ்டப்படுறான்? முடிவை அறியும் போது நமக்கு கண்ணில் நீர் கோர்க்கிறது. அவன் செயலால் அவனை பணக்காரனாக்கி விடுவோம் இறுதியில். உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்ட கதை என ஆசிரியர் இதை குறிப்பிடுகிறார். இந்த கதை 2008 கலைமகள் தீபாவளி மலரில் பிரசுரமானது. கலெக்டர் ஆபீஸ், அந்த கதையில ஒரு கலெக்டர் ஆபீஸ் இருக்கு. அங்க வந்து ரொம்ப கூட்டம், ரொம்ப பயங்கரமான கூட்டம். எல்லாருக்கும் வந்து நிறைய குறை இருக்கு. அதுக்காக வெயிட் பண்றாங்க. கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க நாள் ஃபுல்லாவே காத்துட்டு இருக்காங்க. அதாவது சில பேர் பாக்குறாங்க, சில பேர் பார்க்காதவங்க வெயிட் பண்றாங்க. பார்க்க முடியாம இருக்கிறவங்க வெளில போயிடுறாங்க. இப்படி கூட்டமா நிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஒரு மனுஷன் நின்றுட்டே இருக்கான். அந்த டவாலிக்கு கோவம் வருது. ஏயா உனக்கு தனியா சொல்லணுமா? கலெக்டர் எல்லாம் பார்க்க முடியாது, கிளம்பு அப்படிங்கிறான். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு அந்த மனுஷன் கெஞ்சுறான். பார்க்க பரம ஏழையா இருக்கான். வேட்டிலாம் பயங்கர அழுக்கு, கையில ஒரு அழுக்கு பை, சட்டையெல்லாம் ஓட்டையா இருக்கு. செருப்பு வந்து வார இருந்து போய் ரொம்ப அவன் கோலமே ரொம்ப பரிதாபமா இருக்கு. டவாலிக்கு வந்து அவனை பார்த்தோன்னா செம எரிச்சல். பார்க்க முடியாது, நீ வேணும்னா போ, நீ எந்த அதிகாரியாவது வேற யாரையாவது பார்த்துக்கோ, அவரை கலெக்டர் பார்க்க முடியாது அப்படிங்கிறான். அங்க இருக்கிற இன்னொருத்தன் வந்து அந்த மனுஷனுக்கு, அந்த ஏழைக்கு வந்து யோசனை சொல்றான். ஏதாவது ஒரு காசை கொடுத்துட்டு உள்ள போயிடலாம் அப்படிங்கிறான். அப்ப அவன் சொல்றான், அந்த ஏழை, இல்ல அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறான். இந்த இடத்துல நமக்கும் அந்த ஏழை மேல ரொம்ப பரிதாபம் வருது. ஆசிரியரோட எழுத்தோட வலிமை இந்த இடத்துல தெரியுது. ஸோ நம்மள ஆட்டோமேட்டிக்கா யோசிக்க வச்சிடறாங்க. ஐயோ பாவம், இந்த ஏழை ஏன் அப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் யோசிக்க வச்சிடறாங்க. ஏன் இந்த டவாலி உள்ள விட்டா என்ன? ஒருவேளை இவன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறானா? அதுக்காக கலெக்டர்கிட்ட உதவிக்கு நிற்கிறானா? இவன் ஏதாவது உதவி பண்ணா அவன் கஷ்டம் தீருமே அப்படிலாம் நம்மள நினைக்க வைக்கிறது. டவாலி விடாம கத்துறான். இன்னைக்கு குறை கேட்கிற நாள் கூட இல்லை, நீ கிளம்பு அப்படிங்கிறான். அவன் வந்து அடமா நிக்கிறத பார்த்துட்டு, நீங்க வந்து பாம்பேக்கு வந்தியா அப்படின்லாம் கேட்கறான். அப்படின்னு சந்தேகப்படுறான். இவன் வந்து ஃபுல் டே இப்படி வெயிட் பண்றான். அவனுக்கு பசி கூட தெரியல, சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசி, வயிற்றையும் பசிக்கிறது அவனுக்கு.
கடைசியில் அவன் கலெக்டரை சந்திச்சானா, கலெக்டரை பார்த்தானா, பார்த்ததுக்கப்புறம் என்ன கேட்டான் அவர்கிட்ட, அவன் ஏன் காத்திருந்தான், அவ்வளோ நேரம் விடாம ஏன் ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருந்தான், அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அந்த ஏழை வந்து ஏழையா தெரியறதில்ல. நீங்க படிச்சு பாருங்களேன், சக மனுஷன்கிட்ட நுழைஞ்சு அவங்க வாழ்க்கைய அழகா எடுத்து வைக்கிறதுல ஏழை என்ற கதையை ஆசிரியர் நம்ம மனசுல ஏத்தி ஜெயிச்சிருக்காரு. அடுத்த சிறுகதையா நான் சொல்ல போறது யுதிஷ்டிரம். இதுதான் இந்த புத்தகத்தோட தலைப்பும் கூட. ஒரு புத்தகத்தை தாங்கும் தலைப்புட கதை வந்து எத்தனை கனமா இருக்கும், அதே கனம் தான் இதுவும். இந்த கதை வந்து லெஸ்கானர்ல ஆரம்பிக்கிறது. கதையோட நாயகி வந்து நாயகனுக்கு ஃபோன் செய்யறான். நடுவழியில நான் வண்டியில வந்துட்டு இருக்கான் அவன், அப்போ ஃபோன் பண்றான். அவளுக்கு அவ டிசம்பர் சீசன்ல அவளுக்கு சங்கீத கச்சேரி பண்றதுக்கு அவளுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவ பாடகி, அவன் வந்து விமர்சகன். சாதா விமர்சகனா சாதா விமர்சகனா இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நிறைய பேர் எல்லாருமே அவனோட விமர்சனத்துக்காக ரொம்ப காத்துட்டு இருப்பாங்க. அவனோட இது கிடைச்சதுன்னா, அவனோட விமர்சனம் கிடைச்சதுன்னா இவங்க எங்கேயோ ஹை லெவல் போயிடுவாங்க, அந்த நாள காத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவன் இவளுக்கு காதலனா இருக்கான். அப்போ நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து எனக்கு என்னோட கச்சேரியை பத்தி எழுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அவன் ஒத்துக்க மாட்டான், பணத்துக்காக பண்றவன் இல்ல அவன். இந்த மாதிரி ஒருத்தனை வந்து இவ ஃபோன் பண்றா, எனக்கு கச்சேரி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இவன் தான் இருக்கானே, ஸோ ஈஸியா நமக்கு எழுதி தந்துருவான், நம்ம வந்து ஹை லெவல்ல போயிடலாம் அப்படின்னு அவன் நினைப்பு. அவதான் விமர்சனம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஸ்ட்ரெஸ் பண்றான், நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஓகேங்கிறா. இவ ஆக்சுவலா வெளியூர்ல இருக்கா, அங்க இருந்து வரா. வந்துட்டு இந்த கச்சேரிக்குள்ள ப்ரிப்பரேஷன்ஸ் பண்றா. என்ன பண்றா, கடைக்கடையா ஏறி ஷாப்பிங் பண்றா. அவ்வளோ புடவை, அவ்வளோ நகை. ஏன்னா அது டிசம்பர் சீசன், வர்ற கூட்டம் எல்லாம் வந்து இவளை பார்க்கணும், இவ ரொம்ப அழகா இருக்காங்கிறத சொல்லணும். அதுக்கோசரம் அவ பயங்கரமா ஷாப்பிங் பண்றா, என்னென்னமோ வாங்குறா. அப்புறம் பியூட்டி பார்லருக்கும் போய் தன்னை விதவிதமா அலங்காரம் அதை பண்ணிக்கிறா. ஸோ கச்சேரியில என்ன ஆறுது, அவ ரொம்ப அழகா இருக்கா, ரொம்பவே அழகா இருக்கா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் நம்மளை ஆகான்னு பாராட்டுறாங்க, நம்மளை எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அங்க வந்து கச்சேரி ஆரம்பிக்கிறது. அந்த விமர்சகனும் அங்க இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் நினைச்சிடறா ஆட்டோமேட்டிக்கா அவன் எழுதிடுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. பட் கச்சேரி எல்லாம் பண்ணி முடிஞ்சிருது, எல்லாருமே இவன் அழகா ரொம்ப பாராட்டுறாங்க, கச்சேரி சூப்பரா முடிகிறது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு கச்சேரி ஆரம்பிக்கிறது. அது என்ன கச்சேரின்னு அது விமர்சகனை கேட்டாதான் நமக்கு தெரியும். அது கதையில முடிவுல பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். யுதிஷ்டிரம் வந்து தர்மம் தவறாது அப்படிங்கிறத சொல்ற ஒரு கதை. இது 2008 அமுதசுரபியில வெளிவந்த ஒரு கதை. அதுக்கப்புறம் ஜூலை 2004 குமுதம் ஜங்ஷன்ல வந்த கண்ணாமூச்சி அப்படிங்கிற ஒரு கதை சிகரெட்டால் விளையும் தீமையை அழுத்தமாக சொல்றது. அதுவும் அந்த முடிவு ஏற்படுத்தும் தாக்கம் அம்மாடி வெகு அதிகம். படிச்சா மட்டும்தான் அதை வந்து அதோட கனம் புரியும் அப்படிங்கிறதுனால அதை விரிவா சொல்லல. அதை கொஞ்சம் எல்லாருமே படிச்சு பார்க்கணும். மொத்தத்துல இந்த சிறுகதை தொகுப்புல உள்ள 35 கதைகளுமே மனதை தொட்டு சென்று ரொம்ப சுகமான தென்றல் வகைதான். ஒவ்வொன்றுமே ஒரு கருத்தை சொல்லிட்டு போறது, அதுவும் ரொம்ப அழகா சொல்றது. இதை படிச்சு உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவுக்கும் விமர்சகர் மதுரமூர்த்தி அழகு சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. கதாசிரியர் எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த யுதிஷ்டிரம் சிறுகதை தொகுப்பு நிறைய விருதுகளை பெறணும்னு வாழ்த்தி விடைபெற்றுக்கிறேன். நன்றி. திரு மாலா மாதவன் அவர்களுக்கு நன்றி. எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் அவர்களுடைய யுதிஷ்டிரம் சிறுகதை தொகுப்பு குறித்து மிக விரிவாக நம்முடைய உரையாற்றிய எழுத்தாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து அவருடைய கொடிச்சி சிறுகதை தொகுப்பு குறித்து எழுத்தாளர் இந்துமதி கணேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்துமதி கணேஷ் மென்பொறியாளர், நெல்லை மாவட்ட அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்தவர், சென்னையில் வசிக்கிறார். இவரது முதல் படைப்பான கண்ட நாள் முதலா என்ற புதினம் ஸ்ரீ பதிப்பகம் நடத்திய நாவல் போட்டியில் பரிசு பெற்றுள்ளது. இதுவரை 2 கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். சிற்றுளி கலை இலக்கிய இதழின் உதவி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தமிழ் எந்து, கல்கி, குங்குமம், விருட்சம், விகடகவி முதலான இதழ்களில் தொடர்ந்து எழுதி வருகிறார். முகநூல் குழுக்களில் ஏராளமான நூல் விமர்சனங்களை தொடர்ந்து எழுதி வரக்கூடியவர்.
வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவின் சார்பாக அவரை குடிச்சி சிறுகதை தொகுப்பு குறித்து பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம்ல வந்து இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மந்திரமூர்த்தி சாருக்கு என்னோட முதன்மையான வணக்கங்கள். அப்புறம் அருமையா தொகுத்து வழங்கி கொண்டிட்டு இருக்க மீனாட்சி சார் ரொம்ப வணக்கம் சொல்லிக்கிறேன். இதுக்கு எனக்கு முன்னால பேசின மாலா மேடம் வந்து ரொம்ப அற்புதமா பேசினாங்க. முக்கியமா வந்து அவங்களுக்கு எவ்வளவு வந்து வித்யா சுப்ரமணியம் மேடத்தை பிடிக்கும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் வந்து வித்யா அம்மாவை பத்தி பேசுறதுக்கு முன்னால என்னோட பதின்மத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா என்னோட பதின்மத்திலே நான் வாசிக்க ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப குடும்ப நாவல்கள்லாம் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ரொம்ப சீரியல் டைப்பா போயிட்டு இருக்கோ அப்படின்னு நினைச்ச சமயத்துல வித்யாம்மாவோட நாவல்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கதைகளை அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ 25 வருஷத்துக்கு முன்னால படிச்சதை இப்ப கூட ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான நிறைய நாவல்கள் தொடர்ந்து படிச்சிருக்கேன். ஒரு மாசம் வந்து அவங்களோடது ஏதாவது ஒரு நாவல் புக் வந்து அந்த கடையில தொங்கிட்டு இருந்ததுன்னா அதை வந்து ரொம்ப பரவசமா வாங்கி நான் வாசிச்சிருக்கேன். எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாருமே வந்து வித்யாம்மாவுக்கு ரொம்ப ஃபேனா இருந்தோம். அதனால எப்போ எங்க அவங்களோட பேரை பார்த்தாலும் உடனே அந்த புத்தகத்தை வாங்கிடுவோம். லைப்ரரிக்கு போனாலும் அதை உடனே எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா இருந்து அதெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா அம்மாவோட சிறுகதைகள் எதையுமே நான் ரொம்ப படிச்சதே இல்லை. எல்லாமே நாவல் தான் படிச்சிருக்கேன். இப்போ இந்த வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம்ல சிறுகதை அம்மா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கொடிச்சிய மந்திரமூர்த்தி சார் வந்து அறிமுகம் செஞ்சப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஏன் அப்படின்னா சங்ககால பாடல்கள் அப்படிங்கிறதே வந்து நமக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சங்ககால பாடல்கள்லாம் நிறைய அழகழகான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை வந்து வித்யாம்மா எடுத்துக்கிட்டு அதுக்கு சமகால சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த தொகுப்பை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதே மாதிரி எடுத்ததுதான் தெரியும், ரொம்ப வேகமா போச்சு அந்த ஒவ்வொரு விஷயமும். சங்ககால பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம முதல்ல அகத்திணை அப்படிதான் எடுப்போம். அதுல பாத்தீங்கன்னா தலைவி வந்து தோழி கிட்ட பேசுறது, அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அவளுக்கு ஏற்படுற மாற்றங்களை காதலன்ட்ட சொல்றது, இப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த அந்த பேர் எல்லாத்தையும் வச்சு அதுலயே வந்து அந்த அவங்களோட அம்மா வந்து அதுக்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க உடன்போக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போறது, இப்படி வரைவு கடாதல், உடன்போக்கு, இப்படி ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் வந்து கைக்கிளை, அதாவது ஒருதலை காதல், இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் சமகாலத்துல இப்பவும் அந்த சங்ககால பாடல்கள்ல மட்டுமே அது இல்லை, இப்பவும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க வித்யாம்மா. அதான் அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சமீபமா எழுதியிருக்கிறதுனால ரொம்ப மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கிற மக்களே வந்து அதே மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கும் நடக்கிறத நம்ம பார்க்கும்போது சங்ககால புலவர்கள்லாம் ஒன்றும் அவுடேட்டட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்துறாங்க. அது வந்து நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம் அது வந்து புலவர்கள் அந்த காலத்துல இருக்கிற சிச்சுவேஷனுக்கு மட்டும்தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா வித்யாம்மா எழுதியிருக்கிற ஒவ்வொரு கதையும் பார்க்கும்போது இத அது கூட எப்படி பொருத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு முக்கியமா வந்து அவங்க வந்து அந்த சங்க பாடல்களோட அப்படியே ஒன்றி போயிருந்திருக்காங்க. அதனாலதான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை பார்க்கும்போதோ ஒரு சிச்சுவேஷனை இப்ப இருக்கிற நடப்புல பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சங்க பாடல் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அதுல பாத்தீங்கன்னா அகத்திணை புறத்திணை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அகத்திணையில ஒரு 12 கதைகளும் புறத்திணையில ஒரு 8 கதைகளும் எழுதியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே வந்து அகத்திணைல ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அம்மா எழுதியிருக்கிற புறத்திணையில இருக்கிற கதைகளுமே ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருந்தது. அந்த பாடல்களுக்கு ரொம்ப கரெக்டா இருந்தது. அதுல வந்து முக்கியமா முதல் கதை வந்து கொடிச்சி, அதை பத்தி நான் அதுக்கப்புறம் சொல்றேன். முக்கியமான ஒரு கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து
பாரம் அப்படிங்கிற கதை. அந்த பாரம்ங்கிற கதையில வந்து எல்லா தலைப்புகளையுமே வந்து அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, களவு. கல்யாணத்துக்கு முன்னால செய்யக்கூடிய காதலை வந்து களவுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அத நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலைவன்ட்ட சொல்றத வந்து வரைவு கடாதல் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இந்த காதலை பத்தி அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் போது ஈர்ச்சரிப்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அத வந்து ஈர்ச்சரிப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதனால அவங்க வெக்ஸ் ஆகி வீட்டை விட்டு ஓடி போறது அப்படிங்கிறத உடன்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 4 விஷயத்தையுமே தற்கால சூழல்ல வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு கதை தான் வந்து பாரம். பாரம்ல பாத்தீங்கன்னா, அந்த வசுந்தரான்ற ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. காலேஜ்ல ஃபைனல் டேல அவளுக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் வருது. அவ அன்எக்ஸ்பெக்டடா அந்த கிஃப்ட திறந்து பார்க்கும்போது ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். நான் உன்னை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னோடனே அவளுக்குள்ளேயும் அந்த காதல் வந்துருது. இதை எல்லாத்தையுமே அந்த அதுக்கப்புறம் என்னன்னா அவ அந்த காதலை அவங்க அம்மாட்ட இருந்து ஒளிச்சு வைக்கிறா. ஒரே ஒரு பொண்ணா இருக்கிற அவ வந்து அந்த காதலை பத்தி அவங்க வீட்டுல வந்து சொல்லாம இருந்தாலும் அவங்களால அதை கண்டுபிடிச்சுக்க முடியுது. அவ வந்து அந்த பையன் கூட அவளுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிருது. ஸோ வேலைக்கு போயிட்டே அந்த பையன் கூட நல்லா லவ் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருக்கா. அவ ஒரே பொண்ணா இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு வந்து அவ மேல நல்ல அவளோட மாற்றத்தை வந்து நல்லா கண்டுபிடிக்க முடியுது. அதனால உடனே கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரப்போஸ் பண்ண அந்த லெட்டரும் அவங்க கையில கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான அந்த களவுல வந்து அவ அந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அது ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னன்னா, இந்த மாதிரி எங்க அம்மாவோட நடத்தையில ஒரு வித்தியாசம் தெரியுது. அதனால நம்ம வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட சொல்றா. இததான் வந்து வரைவு கடாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வரைவு கடாதல் அப்படிங்கிறது சங்காலத்துல என்னன்னா, நம்ம ஊர் உலகத்துல எல்லாம் நம்ம பழகுறது வந்து தெரியுது. அதனால நம்ம சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு வந்து தலைவி தலைவன்ட்ட சொல்றது. அத அத வந்து வசுந்தரா அதே மாதிரி அந்த பிரவீன் கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு அந்த இடங்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எச்சரிப்பு. இதுல வந்து அவங்க அம்மாவுக்கு அந்த லெட்டரை பாத்துறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் வந்துருது. என்னடா நம்ம அருமை பெருமையா நம்ம பொண்ணை வளர்த்துருக்கோம், அவ வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போறாளே, இனிமேல் வந்து அவ இஷ்டத்துக்கு விடக்கூடாது, நம்ம பார்த்து வைக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எங்க போனாலும் தொடர்ந்து போறது, அவ கூடயே இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணால ரொம்ப ஃப்ரீயா பேச முடியல அவ லவர் கூட. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத வந்து எச்சரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியை இதை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த இது வந்து என்னன்னா உடன்போக்கு. ஒரு கட்டத்துல அவ முடிவு பண்றா, அம்மா வந்து ஒரு நம்ம எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஒரு இன்னொரு மாப்பிள்ளைய வந்து கூட்டிட்டு வராங்கன்னா அப்ப நம்ம வந்து இந்த பையன் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு ரெடி ஆயிடுறா. கடைசி நேரத்துல அவளுக்கு தோணுது, அம்மா பாவம், சரி ஓகே இவங்களை இப்படி எல்லாம் ஏமாத்தாண்டா, நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தானே ஆசைப்படுறாங்க, அதனால நம்ம வந்து இவங்களை விட்டுட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. சோ இந்த 4 விஷயங்களையுமே கவர் பண்ற மாதிரி இருக்கிற அந்த கதை தான் வந்து பாரம். அந்த பாரம் கதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்க பாடல் ரொம்ப அருமையா இருக்கு. அந்த பாடல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றை அளவை சென்றைக்க என்றி கையும் காலும் ஓய்வன ஒடுங்க நீ ஒரு தவிரின் நடுங்கி யாவதும் இலை யான் செயற்கு உரியதுவே. அதாவது அதோட பொருள் என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, என்னோட கையும் காலும் நெருப்பில் விழுந்து தளிரை போல நடுங்குகின்றன, இப்பயும் கூட நீ வந்து என்னைய வந்து விட்டுட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பாலை திணையில உள்ள ஒரு பாடல், குறுந்தொகையில இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்போ இது வந்து உடன்போக்க பத்தி தான் இருக்கு இந்த பாடல். வித்யாமா வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ இருக்கிற சூழல்லையும் எப்படி வந்து இந்த பாடல் கூட கனெக்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா இருக்கு இந்த கனெக்ஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கைக்கிளை அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. கைக்கிளை அப்படின்னாலே ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ ஒருதலை காதல்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சாதாரணமா ஒரு கிராமத்துல வளர்ந்த ஒரு பெண், அவளுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை கிடைக்குது. அவ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒருத்தர் வர்றாரு. கையில மோதிரம்லாம் பண்ணிட்டு, கொஞ்சம் டிப்டாப்பா வந்தோனே, அவர் மேல இவளுக்கு ஒரு ஆசை வருது. ஆனா, அவ என்ன நெனச்சுக்கிறா, வந்து அவருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கா. ஆனா, அவருக்கு ஆக்சுவலா அவர் ஒரு ரியாக்ஷனுமே குடுக்காம போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ, இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல ஒரு நாள் அவர்ட்ட எப்படியாவது நம்மளோட மனசுல இருக்கிறத சொல்லிரணுமேன்னு சொல்ட்டு, அவ வந்து கிட்டத்தட்ட மயங்கி விழுற மாரிலாம் நடிச்ச உடனே, அவரும் அவள வந்து கூட்டிட்டு வ வண்டியில கார்ல போட்டு அவள கூட்டிட்டு போயிர்றாரு. என் வீடு எங்கம்மா இருக்குன்னு கேட்டு, அந்த வீட்ல போய் இறக்கிலாம் விடுறப்ப தான் தெரிய வருது. சரிம்மா, நீங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்களேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க, அந்த பொண்ணோட அம்மா. அப்ப அவர் சொல்றாரு, "இல்ல மனைவிக்கு வந்து பிரசவம்" அப்படின்னு. அப்பதான் அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. ஓ! இவரு கல்யாணமே ஆகாதவர நெனச்சுட்டு நம்ம விரும்பிட்டு இருந்திருக்கோம். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பொறக்க போதே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது கைக்கிளைக்கு இந்த பாடல் வந்து அ கைக்கிளைக்குன்னு சொல்லி இந்த பாடல எழுதியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப அருமையா இருந்தது இந்த இடம். அதே மாதிரி இன்னொரு கதை வந்து பாத்தீங்கன்னா, அ அ கொடிச்சி. அந்த கொடிச்சி கதைய பாத்தீங்கன்னா, ம் அ ரொம்ப எ எப்படி சொல்றது? ரியலிஸ்டிக்கா அந்த கொடிச்சி அப்படின்னாலே நமக்கு டக்குனு வள்ளி ஞாபகம் வரும்ல. அந்த வள்ளி தெய்வத்த கும்பிட்டுட்டு இருக்க அந்த மலைஜாதி பெண்ணான குயிலி வந்து அந்த அங்க இருக்க மலையில இருக்கிற பழங்குடி மக்கள் அவங்க. அவளுக்கு வந்து அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு பையனான தங்கவேலு மேல ஒரு காதல் வருது. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊருக்குள்ள போயி அவன் பட்டப்படிப்புலாம் படிக்கிறான். பட்டப்படிப்புலாம் படிச்சிருந்தா கூட, அவன் வந்து வெறும் பிஏ அப்படிதான் படிச்சிருக்கான். ஸோ பிஏ மட்டும் படிக்கும்போது அவனால வந்து பிஏ படிச்சவங்களுக்குலாம் ஒண்ணும் பெரிய வேலையெல்லாம் கிடைக்கிறது இல்ல இல்லையா? அதனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் என்ன நெனைக்கிறாங்க, அவன் வந்து பெரிய படிப்பா படிச்சிருக்கான். அதனால அவனுக்கு பெரிய நல்ல வேலை கிடைக்கும்னு நெனைக்கிறாங்க. ஆனா அவனுக்கு உண்மையான நிலை தெரியுது. அதனால குயிலிட்ட சொல்றான், "நீ கவலைப்படாத. நான் இந்த தேதியில வந்து உன்னைய பார்த்து, உன்னை எப்படினாலும் கல்யாணம் பண்ணிக்குவேன்." அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு குடுக்குறான். அப்ப அவன் வந்து சொல்றான், "நீ சத்தியமெல்லாம் பண்ணாத. அதுவும் கொடிச்சி மேல சத்தியம்லாம் பண்ணாத. சத்தியத்த மீறிட்டேன்னா அது வந்து தப்பாயிடும்." அப்படின்னு சொல்லி சொல்லி எச்சரிக்கை பண்றா. அவன் வந்து சொல்றான், "இல்ல நான் கண்டிப்பா வந்து உன்னைய வந்து பார்ப்பேன்." அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்றான். அவன் வந்து சொல்றான். அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், நகரத்துக்கு போய் ஒரு செக்யூரிட்டி வேலை வந்து பார்க்குறான். அப்படி செக்யூரிட்டி வேலை போய் பார்க்கும்போது, ஏன்னா அது வந்து பெருந்தொற்று காலம். ஸோ அவனுக்கு கொரோனா வந்துருது. அப்படி கொரோனா வந்த உடனே அவனால ஊருக்கு சொன்ன நாள்ல வர முடியாம, அவன் ரொம்ப உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கான். இங்க இவ சொன்ன நாள் தேதிக்கு அவன் வரலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா, ஆ அவன் வந்து கொடிச்சி முன்னால உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறா. கரெக்ட்டா அ 1 வாரம் கழிச்சு அவனுக்கு வந்து நினைவு திரும்பி, அவன்ட்ட உங்களுக்கு வந்து அந்த கொரோனாலேருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க. அதனால நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அ அவளுக்கு வந்து அந்த வள்ளி அ சிலை மேல போட்டிருக்கிற அந்த பூலேருந்து ஒரு பூ வந்து விழுது அவ கையில. அப்படிங்கிற மாரி ரொம்ப அற்புதமான ஒரு கதை. எனக்கு அந்த கொடிச்சி கதைய வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா எழுதினாங்க. அந்த ப அந்த கதைக்கான பாட்டு வந்து என்ன அப்படின்னா, மன்ற மராத்த பேயெழுதிர் கடவுள் கொடியோர்க்கு தெருவும் என்ப யாவும் கொடியர் அல்லரே குன்றுகெழும் நாடர் பசையிப் பசந்தன்று நுதலே நெகிழ்தன்று தடமென் தோளே அப்படிங்கிறா. அதாவது இந்த பாடலுக்கான விளக்கம் வந்து என்னன்னா, தலைவன் வந்து சொன்ன நாளுக்கு வரல. அப்ப எல்லாருக்கும் நம்பிக்கை இழந்து போகுது. அப்ப தோழியர் எல்லாருமே வந்து, "இவன் சொன்ன நாள் வரல. அதனால அவன் வருவான்னு நம்ம சொல்ல முடியாது." அப்படின்ற மாரி எல்லாரும் சொல்லும்போது, அவ வந்து சொல்றா, தலைவி மட்டும் சொல்றா, "இல்ல, நீங்க நெனைக்கிற மாதிரி கிடையாது. அவனால வர முடியாம போனதுக்கு வேற காரணங்கள் இருக்குமே தவிர, அவன் வரணும்னு தான் நெனைப்பான். அவன் வந்து தப்பானவன் கிடையாது." அப்படின்னு வந்து அ தலைவி அவளோட தோழிகிட்ட சொல்ற மாரி ஒரு கருத்துள்ள பாடல் இது. இத வந்து கொடிச்சி அப்படிங்கிற கதையா இவங்க எழுதியிருக்காங்க வித்யாம்மா. ரொம்ப அற்புதமான ஒரு கதை இது. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அப்படின்னு. இது வந்து அம்மா வந்து கற்பனையில எழுதினாங்களா? இல்ல ஏதாவது ஒரு கிளைக்கதையா? எதுல இருந்தாவது அத வந்து எடுத்து இவங்க இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறத நான் கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு நெனச்சேன். அந்த கதை வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பேரின்பம். அந்த கதை பேரு பேரின்பம். அந்த பேரின்பம் கதையில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா வந்து அந்த ராஜாவோட பேரே ரொம்ப வித்தியாசமான பேரு. மாந்தாதா. அந்த ராஜாக்கு வந்து எதனால அப்படி ஒரு பேர் வந்ததுன்னா, அவங்க அப்பா, அம்மாவுக்கு அ குழந்தை இல்லாதனால புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சு அவன் பொறக்கறதுக்காக தீர்த்தம் வச்சிருந்திருக்காங்க. அந்த தீர்த்தத்த அவங்க அம்மா குடிக்கிறதுக்கு பதிலா அவங்க அப்பா குடிச்சதுனால, அவங்க அப்பா வயித்துல இவன் வந்துடுறான். ஸோ அவங்க அப்பா வயித்துல அவன் வந்து அவங்க அப்பாவோட வயித்த கிழிச்சுட்டு வந்து பொறந்ததுனால, அவன மாந்தாதா அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா, அ அந்த மாந்தாதாவுக்கு வந்து நெறைய பெண்கள் இருக்கு. ஒரு முனிவர் வந்து சொல்றாரு, "எனக்கு திடீர்னு கல்யாணம் கட்டி வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால நீ உன் பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ண எனக்கு கல்யாணம் கட்டி குடு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மாந்தாதா ராஜாக்கு. ஐயோ! நம்ம இதுவரைக்கும் யாருக்குமே எதுவுமே இல்லன்னு சொன்னது இல்லையே! இப்போ எப்படி ஒரு முனிவருக்கு போய் கல்யாணம் கட்டி குடுக்குறது பொண்ண? அதுவும் எந்த பொண்ணுன்ட்டு நம்ம கேட்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனாலும் வந்து அம் சரிங்க சரிங்க முனிவரே, நீங்க நாளைக்கு வாங்க. நாளைக்கு வந்து நீங்க ஒரு பொண்ண நீங்க கூட்டு போங்க. எந்த பொண்ணுக்கு எங்க குலத்துல வந்து எப்படின்னா, எந்த பொண்ணுக்கு சம்மதம் இருக்கோ அவங்களுக்கு தான் நாங்க கல்யாணம் கட்டி வைப்போம். அதனால எந்த பெண்ணுக்கு சம்மதம் இருக்கோ, நீங்க வந்து அந்த பெண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ அந்த முனிவர் அப்ப முனிவர் வந்து சொல்றாரு, "சொல்ல முடியாது. உன்னோட எல்லா பெண்களும் கூட என்னைய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்." 12 பெண்கள்னு நெனைக்கிறேன். அ அ எல்லா பெண்களும் கூட என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லலான்னோனே, ராஜாவுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு போய் அரண்மனையில போய் இந்த விஷயத்த பத்தி சொன்னோனே, அவரோட எல்லா பெண்களுக்கும் ரொம்ப கோவம் வருது. ஒரு முனிவரா இருந்துகிட்டு இவர் கல்யாணம் கட்டணும்னு ஆசைப்படுறாரே! அதுவும் நம்மளையெல்லாம் கல்யாணம் கட்டணும்னு ஆசைப்படுறாரே! அ அப்படின்னு சொல்லிட்டு, "என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு கெட்ட பேரு?" அப்படின்னோனே, "எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. நாளைக்கு வந்து அவர் உங்கள தனித்தனியா பாப்பாரு. அப்படி தனித்தனியா பார்க்கும்போது, நீங்க யார் ஒருத்தர் சம்மதம்னு நெனைக்கிறீங்களோ, அவங்க வந்து சம்மதத்த சொல்லிடுங்க." அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே அந்த பெண்கள்லாம் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப யாராவது ஒரு பெண் வந்து தியாகம் பண்ணுவா அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்க, மறுநாள் காலைல நடந்தது என்னமோ அந்த முனிவர் சொன்ன மாதிரி எல்லா பெண்களும் ஆ வந்து அவர கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு சம்மதம்ங்கிற மாதிரி பூவ வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டதுக்கு ஒருத்தர் வந்து அ இன்னொருத்தர தியாகம் செய்ய வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நெனச்சு, ஒவ்வொருத்தரும் அத பூ எடுத்து தானே தியாகம் செய்றதா நெனச்சு, அந்த முனிவர கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, அப்புறம் எல்லா பெண்களையும் வந்து அவரு அந்த முனிவர் கல்யாணம் கட்டி குடுப்பாரு. கல்யாணம் கட்டி குடுத்த உடனே அந்த முனிவர் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறச்சு, அந்த முதல் பொண்ணுட்ட போய் சொல்வாரு, "நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி பேசும்போது, அவர் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் நடுவுல நடக்கிற உரையாடல் ரொம்ப அருமையா இருக்கும். அப்ப அந்த பொண்ணு வந்து கேட்கும், "உங்களுக்கு வந்து ஞான நிலை அடையணும்னு நீங்க சொன்னீங்களே, எது ஞான நிலை?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே, அவரு "நான் எல்லாத்தையும் அடைஞ்சுட்டேன். ஆனா இந்த குடும்ப வாழ்க்கையில நான் ஈடுபடவே இல்ல. அதனால தான் இந்த கல்யாணத்த நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "அ இல்ல இது வந்து எனக்கு சரியா அ எனக்கு தோணல. ஏன் அப்டின்னா, நீங்க ஃபுல்லா ஞானத்த அடைஞ்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தேடலே இருந்திருக்காதே அப்படின்னு சொன்ன உடனே, அவர் ரொம்ப அதிர்ச்சி அடையிற மாதிரி கதைய முடிச்சிருப்பாங்க. இந்த கதை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையா இருந்தது. அதற்கான அந்த சங்க பாடலுமே ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடலா இருந்தது. இந்த கதைய பத்தி தான் நான் அது எங்கேருந்து அ இவங்களே யோசிச்சு எழுதுனாங்களா? இல்ல ஏதாவது ஒரு காவியங்கள்ல இருந்து கிளை கதையா இருந்தத இவங்க இம்ப்ரவைஸ் பண்ணி எழுதுனாங்களா? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. அதுக்கப்புறம் புறத்திணையில பார்த்தீங்கன்னா, 2 கதைகள நான் ரொம்ப முக்கியமா சொல்லுவேன். புறத்திணை அப்படின்னு வரும்போதே, அ முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் என்னன்னா,
ஒரு தாய் வந்து மகன் இறந்து கிடக்குறான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே அவனுக்கு மார்பில் அம்புப்பட்டதா முதுகுல அம்புப்பட்டதா அப்படின்னு போய் புரட்டி பார்க்க போவா இல்லையா, அந்த ஒரு பாடலை வந்து அவங்க வந்து அந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி ஒரு தற்கால கதை ஒண்ணு எழுதியிருக்காங்க. அந்த கதையில வந்து என்னன்னா ஃபுல்லா சினிமா மோகத்தினால மூழ்கப்பட்ட ஒரு பையன் வந்து எப்படி அவன் வந்து அவங்க அம்மாவோட கஷ்டங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவன் வந்து சினிமாக்காக போராடி அந்த ஃபுல்லாவே சினிமாலேயே தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு அவன் செத்தே போயிடுறான் ஒரு கலாட்டா பண்ணி. அப்பா அந்த அம்மா போய் அவனை பார்த்துட்டு எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பாடலோட கனெக்ட் பண்ணி எழுதியிருந்தாங்க. அந்த கதையே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கதை அப்படின்னு சொல்லணும்னா வஞ்சனை செய்வாரடி. அதுல பாத்தீங்கன்னா வஉசியோட ஒரு கதையை எழுதியிருந்தாங்க. வஉசி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு சிறையில போயிட்டு. அவர் வந்து செக்கிழத்த செம்மல்னு அந்த சிறையில வந்து அவரை வச்சு கஷ்டப்படுத்தி அவர்கிட்ட கடைசியா வெறும் சக்கையா அவரை வெளில அனுப்புவாங்க. வெளில அனுப்புன உடனே அவர் வந்து வீடு வாசல் இல்லாம கஷ்டப்பட்டது, அதுக்கப்புறம் வறுமையில வாழ்ந்தது, அங்க ஏற்கனவே பழகுனவங்க எல்லாம் எப்படி காந்தி கூட ஒன்னா சேர்ந்துட்டு புரட்சியில இருந்து வெளில போனாங்க அப்படிங்கறத பத்தி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல காந்தி வந்து வஉசிக்காக வெளிநாட்டுல இருந்து பணத்தை வந்து கலெக்ட் பண்ணி அதை காந்திக்கு அனுப்பியிருப்பாங்க. அது வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்துல நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வஉசி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவர் காந்திக்கு பல கடிதங்கள் எழுதுவாரு, பதில் வருமே தவிர அவருக்கு காசே வராது. அதனால அவர் ரொம்ப வறுமையில வாடி கஷ்டப்பட்டு தன்னோட காலத்தை கழிப்பாரு. இத வந்து ஒரு பாடல் கூட அவங்க வந்து கனெக்ட் பண்ணி எழுதினாங்க. புறநானூற்று பாடல் அது. அதுல வந்து என்னன்னா குளவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என வாளின் தப்பார் அப்படின்னு. அதாவது என்னன்னா ஒரு குழந்தைதான்னாலும் அது செத்துருச்சுன்னா அதை முறைப்படிதான் வந்து அதை ஒரு ஆளா எடுத்துக்கிட்டு முறைப்படி புதைப்பாங்களாம். அதுதான் சொல்றாங்க. அது மாதிரி தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்று வயிற்று தீத்தனிய தாம் இறந்து உண்ணும் அழவை ஈன்மரோ இவ் உலகத்தானே. அதாவது அந்த ராஜா வந்து என்ன சொல்றான்னா, அவன் வந்து எதிரி நாட்டு கூட சண்டை போட்டு தோத்து போய் சிறையில இருக்கான். அவன் வந்து அங்க இருக்கிற காவலன்ட்ட எனக்கு தண்ணி வேணும்னு கேக்குறான். அப்ப அந்த காவலன் வந்து அவன் ஒரு ராஜா அப்படிங்கறத கூட மதிக்காம ரொம்ப அவமானப்பட்டு படுத்திட்டு ரொம்ப கடைசியா தான் தண்ணி கொண்டு வந்து தர்றான். ஸோ நாங்க வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து இறந்திருந்தா கூட அதை முறைப்படிதான் புதைப்போம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே முறைப்படி செஞ்சு எல்லாருக்கும் நல்ல விதத்துல நான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு அவமானம் வரணும்ட்டு இருக்கு அப்படின்னா அந்த மன்னன் ரொம்ப புலம்பி அவன் எழுதின பாடலா இருக்கு. இதே ஒரு நிலைமைதான் வந்து வஉசிக்கும் வந்திருக்கு. அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவரே வந்து பாடுறாரு, வந்த கவிஞர்கள்லாம் மாறியன பல்பொருளும் தந்த சிதம்பரம் தாழ்ந்தின்று சந்தமில் வெண் பாச்சொல்லி பிச்சைக்கு பாரென்று ஓடுகிறான் நாச்சொல்லும் தோலும் நலிந்து அப்படின்னு சொல்லி வஉசி அவரோட நிலையை பத்தி பாடியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கதை வந்து ரொம்ப அற்புதமான கதைன்னு சொல்றதோட வஉசியோட அந்த வாழ்வியலை படிக்கும் போது ரொம்ப உருக்கமான ஒரு வருத்தமான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. இத வித்யாமா ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புறத்திணையில எப்பவுமே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வர நம்மளுக்கு ரொம்ப அற்புதமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வள்ளல் தன்மையை பத்தி சொல்லுவாங்க. சோ தனம் அப்படிங்கிற ஒரு கதையில அந்த வள்ளல் தன்மையை பத்தி எழுதியிருக்காங்க. ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு அம்மா அவங்க ஒரு வீட்டுல நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல வந்து அந்த அம்மாவோட வீட்டுக்காரரையும் கூட்டு வந்து அங்க சின்ன வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. அவர் கொஞ்சம் குடிக்காரரு. அதனால அந்த வீட்டுல இருக்கிற அந்த பெரிய ஐயா வந்து என்ன செய்யறாரு, அவர்கிட்ட போய் அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க பாதி காசு மட்டும் அவர்கிட்ட கொடுங்க, மீதி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிடுறாரு. அந்த ஆள் வந்து தனத்தோட வீட்டுக்காரர் வந்து
தினமும் அந்த வேலை பார்த்து முடிச்சோடனே பாதி காசு தான் கிடைக்குதுன்னு உடனே அவர் கோவம் வந்து அந்த வீட்டுல இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் 2 3 எடுத்துட்டு போயிடுறாரு தெரியாம. அத வந்து ஒரு நாள் தனம் வீட்டுல வந்து பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ இப்படி இந்த ஆள் திருடிவிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் அந்த ஐயாட்ட சொல்லி கொண்டு வந்து கொடுத்து, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கியா, இந்த ஆள் இப்படி திருடி இருக்காருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவரு வந்து எவ்வளவோ அந்த பெரியவர் சொல்லியும் கேட்கல. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பெரியவர் வந்து அவங்கள மார்க்கெட்ல பார்க்கும்போது ரொம்ப மெலிஞ்சு பாவமா இருக்கியேம்மா, என்ன ஆச்சுன்னா முடியல, அந்த ஆள் வந்து ஜெயில இருக்காரு அப்படின்னோடனே சரி நீ கவலைப்படாதன்ட்டு மாசம் 5000 ரூபாய் அந்த அம்மாவோட அக்கௌண்ட்ல போடுறாரு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த அவர்ட்ட வந்து 5000 ரூபாய் நம்ம வாங்குறோமே, நம்ம திருப்பியும் வேலைக்கு போவோம்னு சொல்லி இவங்க போறாங்க. ஆனா வேற வீட்ல வேலை வாங்கி குடுக்குறாங்க அந்த வீட்ல. ஸோ அந்த இன்னொரு வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீட்டு ஐயா வந்து அவருக்கு 5000 ரூபாய் போட்டுடுறாரு. ஒரு ஒரு சமயம் ரொம்ப முடியாம கூட கொஞ்சம் காசு கேட்கலான்னு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க வீடு ஃபுல்லா மூடி இருக்கு. என்னன்னோடனே செக்யூரிட்டி வந்து சொல்றாரு, ஐயா செத்து போய் 12 நாள் ஆச்சுமா அப்படின்னோடனே இவங்க ரொம்ப வருத்தமாயிடுது. ஐயோ எவ்வளவு மகராசனா வள்ளல் தன்மையோட இவர் கொடுத்தாரு, இவர் வந்து இப்போ இறந்து போயிட்டாரே, இனிமேல் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சரி இருக்கிற காசையாவது போய் நம்ம பேங்க்ல எடுப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பேங்க்ல 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இந்த வள்ளத்தன்மைக்கான ஒரு கதையா இதை எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த தொகுப்புல இருக்கிற எல்லா கதைகளுமே ரொம்ப ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி சங்க பாடல்களை அருமையா கொடுத்த விதம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு சங்க பாடல்களை கடத்தின ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் நிறைய விருதுகள் வாங்கும் அப்படின்னு நம்புறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வாசிப்போம் தமிழ் வைக்கும் குழுவுக்கு மிக்க நன்றி. எழுத்தாளர் இந்துமதி கணேஷ் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப சிறப்பா அவருடைய கொடிச்சி சிறுகதை தொகுப்பு குறித்து பேசினாங்க. ரொம்ப அவங்க பேச ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு சங்ககால சிறுகதைகளை ஒரு தமிழ் இப்போது உள்ள நடப்பு சூழலை வச்சு அதை கதையை எழுதுறதுங்கிறது ரொம்ப ஆர்வமூட்டக்கூடிய ஒன்றா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல வந்து சங்க பாடல்களை வந்து கதையை எழுதியிருக்காங்க. தீவாஜா, பார்த்தசாரதி இவங்கெல்லாம் வந்து அதையே ஒரு கதையா அந்த சங்க பாடல்களையே அந்த நிகழ்வுகளையே கதையா அவங்க எழுதியிருக்காங்க. ஆனா அதே வரிகளை வந்து நடப்பு காலத்துக்கு ஏற்ப ஒரு கதையா அதை கொண்டு வர்றாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அவருடைய வித்யா சுப்பிரமணியத்துடைய அந்த தொகுப்பு முக்கியமான தொகுப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்படுது. அடுத்து அவருடைய ஆகாசத்தூது என்ற நாவல் குறித்து விமர்சகர் மந்திரமூர்த்தி அழகு அவர்களை பேச அழைக்கிறேன். அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். விமர்சகர் மந்திரமூர்த்தி அழகு வாசிப்போம் தமிழைக்கும் வளர்ப்போம் குழுவுடைய அட்மின். கடந்த 8 ஆண்டுகளாக அந்த குழுவை மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு. தமிழக தொலைத்தொடர்பு துறையில அதிகாரியா பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். இப்பொழுது சென்னையில் வசிக்கிறார். அவருடைய இந்த இலக்கிய செயல்பாடுகளுக்காக 2024 விஷ்ணுபுரம் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டவர். எழுத்தாளர் பலருக்கும் இனிய நண்பர். ஆகாசத்தூது என்ற நாவல் குறித்து பேச அவரை அன்போடு அழைக்கிறேன். எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் அவர்களினுடைய படைப்புகளை குறித்து நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நண்பர்களே, எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் அவர்களினுடைய 2 சிறுகதை தொகுப்புகளை குறித்து பேசிய இருவரும் மிகச் சிறப்பான முறையிலே உரையாற்றினார்கள். இப்பொழுது நான் அவருடைய ஆகாசத்தூது என்ற நாவலை குறித்து பேசுவதற்காக வந்திருக்கிறேன். இந்த ஆகாசத்தூது என்ற நாவல் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எழுத்தாளர் சிவசங்கரி சந்திரசேகரன் அறக்கட்டளையினுடைய அக்ஷர விருது பெற்ற நாவல். இந்த நாவலை எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியன் அவர்கள் அவருக்கே உரிய முறையிலே உணர்ச்சிகரமான முறையிலே எழுதியிருக்கிறார். உரையாடல்களெல்லாம் மிகவும் சிறந்த முறையிலே அமைந்திருக்கின்றன. இந்திய பண்பாட்டினுடைய ஆன்மீக நெறிப்படி அதை வலியுறுத்தி அதை பற்றி பேசுகின்ற ஒரு நாவல் இந்த நாவல். இந்த நாவல் ஒரு வேணுகோபால் என்ற ஒரு மனிதரினுடைய
வாழ்க்கையை சுற்றி எழுதப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில் அமைந்த கதை. 1930 ஆரம்பிக்கின்ற இந்த நாவலானது, இந்த கதையானது 1973 முடிவடைகிறது. இந்த 1930க்கும் 73க்கும் இடையில 43 வருடங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த கதையினுடைய முதல் 200 பக்கங்கள், மொத்தம் 300 பக்கங்கள் கொண்ட இந்த நாவலில் முதல் 200 பக்கங்களில் நடக்கின்ற கதை 1930 ஆரம்பித்து 35 முடிவடைகிறது. இந்த நாவலை எடுத்தோம்னா எடுத்த உடனே பார்த்த உடனே அருமையான முறையில் இதற்கு ஒரு முன்னுரையினை கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்கள் தந்திருக்கிறார். படிக்க தூண்டுகின்ற விதத்திலே அந்த நாவலை குறித்து எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு சிறப்பான முன்னுரை என்று சொல்லுவேன் அதை. அப்புறம் நாவலுக்குள்ளே போனோம்னா எடுத்த உடனே முதல்ல 1930 ஆண்டு அப்படின்னு போட்டு தான் கதை ஆரம்பமாகிறது. அந்த வேணுகோபால் என்பவரினுடைய கதையினுடைய நாயகன் அவர்தான். அவருடைய மனைவி வயிற்றுப்போக்கினாலே கஷ்டப்பட்டு மீண்டும் மீண்டும் வயிற்றுப்போக்கினாலே அவர் வீட்டுக்கு பிரவாசலில் இருக்கின்ற இடத்திற்கு கொட்டுகின்றது மழை. அந்த மழையிலே இருட்டு. அப்போது விளக்கெல்லாம் கிடையாது இல்லையா, மின்சாரம் கிடையாது. அப்போ அந்த லாந்தர் விளக்கை எரித்து கொண்டு போகின்ற அதையெல்லாம் விவரித்து கொண்டு கதை ஆரம்பிக்கிறது. அதனால் அவள் தன்னுடைய உயிரையே வேணுகோபாலினுடைய மனைவியான அந்த குஞ்சம்மாள் இழக்க நேரிடுகிறது. அதெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் நான் லீனியர் முறையில் அந்த குஞ்சம்மாள் தன்னுடைய இள வயதிலே அவளை அது சித்தியிடம் பட்ட சிரமங்கள் எல்லாம் என்ன, துன்பங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த கதைகளில் அப்படியே சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த அம்மா இறந்தாச்சு. 4 குழந்தைங்க, 4 ஆம்பளை பையங்க. அப்போது இந்த 4 ஆம்பளை பையங்களையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று திகைக்கிறார் இந்த வேணு. இந்த நாவலில் ஒரு பாதி பகுதியில் இந்த வேணுங்கிறவரை அவன் அப்படிங்கிற முறையில் அந்த கதையை நாவலை எடுத்து செல்லுகிறார். இப்போ நம்மளும் அவர் நாவலில் சொல்லியிருக்கிறபடியே சொல்லலாம். இந்த வேணு அப்படிங்கிற இந்த பாத்திரம் அவனுக்கு வேலை காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமால்பூர்ங்கிற ஒரு ஊரில் ரயில்வேயில் வேலை கிடைக்குது. சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலம் இல்லையா, 30 அந்த நேரத்தில். அவள் கல்யாணமானது உடனேயே கிடைக்குது. ஆனால் இவனுக்கு மனைவியை பிரிந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையிலும் இவன் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிறான். மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் திருமருகல் அப்படிங்கிற ஒரு ஊர். இவன் இந்த ஊரிலே காவேரி ஆற்றிலே துள்ளி விளையாடியவன். அதனால் அவன் அந்த வேலையிலே அங்கே தொடராமல் இங்கே வந்துடுறான். இவன் இங்கே கிடைக்கின்ற வேலைகளை செய்து கொண்டு குடும்பத்தை ஓட்டுகிறான். மனைவி படுகின்ற கஷ்டங்களை அவன் எந்த அளவு புரிந்து கொண்டான் என்பது தெரியவில்லை. அவளுடைய அப்பா செய்திருக்கின்ற அந்த செய்கின்ற உதவிகளை வைத்து குடும்பத்தை அவள் செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறாள். இப்போ மனைவி போயாச்சு. இப்போ இந்த இக்கட்டிலே இவனுக்கு அந்த குழந்தைகளுக்கு எப்படி சமைச்சு எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறது அவனுக்கு வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது. அவன் குடியிருக்கின்ற அந்த குடியிருப்பு அந்த வீட்டினுடைய சொந்தக்காரரும் அவன் பெண்ணில்லாத வீட்டை அவனுக்கு கொடுக்க தொடர்ந்து அவன் குடியிருக்க மறுக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் இவன் ஒரு வேலையும் வேண்டும். அதனால் தன்னுடைய 4 மகன்களையும் மாமனார் வீட்டிலே விட்டுவிட்டு செல்லலாம்னு போகிறான். ஏற்கனவே அவனுடைய மாமனார் 2வது மனம் செய்து கொண்டவர். அந்த சித்தியின் மூலமாக இந்த வேணுவினுடைய மனைவியான குஞ்சம்மாளும் ஏகப்பட்ட சிரமங்களை அனுபவித்திருக்கிறாள். இப்போ இந்த குழந்தையை கொண்டு போய் அங்கே விட்டு 3 மாதத்திற்குள் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கொண்டு எனது குழந்தைகளை அழைத்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறார். ஆனால் போனவருக்கு எந்த இடத்துலையும் சரியான வேலை கிடைக்கல. 3 மாதம் இல்லை, 3 வருடங்கள் 4 வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம்தான் அவருக்கு ஒரு பெரியவரினுடைய வழிகாட்டுதலின்படி திருவண்ணாமலை செல்லுகிறார். அங்கே சென்றவர் போலந்து நாட்டை சார்ந்த ரமண மகரிஷியினுடைய சிஷ்யரான ஒருவரை சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறது.
அந்த மாரிஸ் ஃப்ரெட்மேன்கிறவர் வந்து இவருக்கு ஒரு வேலை தருவதாக சொல்லுகிறார். அதற்கு பிறகு இவர் குழந்தைகளை அழைத்து கொண்டு பெங்களூருக்கு செல்லுகிறார். இவரது வாழ்க்கையிலே ஒரு விடிவு கிடைக்கிறது. இதற்கு இடையிலே இந்த சம்பவங்கள் தான் கதையினுடைய 1940 வரைக்கும் முக்கியமானதெல்லாம் அதுதான் வருது. இப்போ இந்த மாரிஸ் ஃப்ரெட்மேன் சந்தித்ததற்கு பிறகு அந்த மாரிஸ் ஃப்ரெட்மேன் வந்து மகரிஷியுடன் உரையாடுகின்ற ரமண மகரிஷியுடன் உரையாடுகின்ற இந்த உரையாடல்கள், அப்புறம் இவர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற அந்த நட்பு, அந்த மூத்த மகனுக்கு அதற்கு பிறகு ஆகின்ற திருமணம், இதர் போன்ற சம்பவங்கள் எல்லாம் வருகின்றன. அப்புறம் ரமண மகரிஷியினுடைய மறைவை குறித்தும் அப்புறம் ஃப்ரெட்மேனுடைய மறைவை குறித்தும் சொல்லி 1973 மாரிஸ் ஃப்ரெட்மேன் மறைந்த உடனே அந்த நாவல் நிறைவு பெறுகிறது. இதில் முழுக்க முழுக்க வேணுகோபால் அப்படிங்கிறவரோட கதை தான் இந்த நாவலினுடைய பெரும்பகுதியாக அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆகாச தூது அப்படிங்கிற தலைப்பு அவருக்கு வாழ்க்கையின் விடிவு காலம் எங்கே பிறக்கிறது? அவர் திருவண்ணாமலைக்கு சென்று அந்த மாரிஸ் ஃப்ரெட்மேனை சந்தித்ததற்கு பிறகுதான் அவர் வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறது. அப்போ அது எப்படி நடந்தது? அவர்கள் இருவருக்குமான சந்திப்பு எப்படி நடந்தது? அது ரமண மகரிஷியினுடைய விருப்பம். ஆகாசம் என்றால் என்ன? ஆகாசம் என்பது பரந்துபட்டது, விரிந்தது, அழியாதது. அதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகான முறையிலே சொல்லியிருக்கிறார் நமது சுப்பிரமணியம் அவர்கள். வித்யா சுப்பிரமணியத்தினுடைய அந்த கதையில் அவர் அப்படியே ஆகாசத்திற்கு கொடுக்கிற விளக்கம் வந்து ஆகாசம் என்றால் அழியாதது, ஆகாசம் என்பது ஒரு மௌன குரு. அதே போல மகரிஷியும் மௌனமாக இருந்து அந்த மாரிஸ் ஃப்ரெட்மேனினுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம், அவர் துறவற வாழ்க்கை வாழ்கிறார். போலந்து நாட்டை விட்டு வந்து இந்திய மரபிலே முகிழ்த்த இந்த இந்து மதத்தின் மீது நாட்டம் கொண்டு அவர் அந்த முறைகளை பின்பற்றி வாழுகிறார். இருந்த போதிலும் கூட அவருக்கு மனதிலே ஒரு சின்ன ஏக்கம் இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது எப்படியாவது நாம் பிழைத்து கொள்ள மாட்டோமா என்று அங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் வேணு. அப்போ 2 பேரையும் அவர்களை சந்திக்க வைத்து 2 பேரோட மன குமரல்களுக்கும் அதனுடைய மனதிலே இழையோடுகின்ற கேள்விகளுக்கும் விடையாக அந்த மௌன தூது நடக்கிறது ரமணரினுடைய மூலமாக. அதுதான் இந்த ஆகாச தூது என்ற ஒரு தலைப்பிலே அற்புதமான முறையில் இந்த நாவலை தந்திருக்கிறார். இதில் நான் முதலியே சொன்ன மாதிரி அவர் நாவலிலே வந்து உணர்ச்சிகரமாக கதைகளை சொல்வதிலே வல்லவர் நமது வித்யா சுப்பிரமணியம். இதில் வந்து கதை நெடுகிலும் அவர் உரையாடலாக இருந்தாலும் சரிதான், கதையை சொல்லுகின்ற அவர் முறையிலே இருந்தாலும் சரிதான், வர்ணனைகள் இருந்தாலும் சரிதான், ஓமைகளாக இருந்தாலும் சரிதான், மிக அருமையான முறையில் இந்த நாவலை சொல்லி சென்றிருக்கிறார் வித்யா சுப்பிரமணியம். அதில் எனக்கு ரொம்ப பிடித்த சில பகுதிகளை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பொம்மநாட்டிகள் செய்யும் அத்தனை வேலைகளும் புருஷர்களால் செய்ய முடியாது என்பது அனுபவத்தில் புரிந்தது அப்படின்னு ஒரு நாவலில் ஒரு வரி வருது. எந்த இடத்துலன்னா, வேணுகோபால் வந்து தனது மனைவியை இழந்ததற்கு பின்னாலே இந்த பையங்களுக்காக உணவு செய்வதற்காக முற்படுகிறார். அப்போதான் தெரியுது சமையல் வந்து அவ்வளவு எளிதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு இதை படித்த உடனேயே பாரதிதாசன் பாரதியாரை பற்றி எழுதியிருக்கின்ற பொழுது ஒரு நாள் பால் காய்ச்ச வேண்டும் என்பதற்காக ஒரு இரவு பாரதியாரும் பாரதிதாசனும் முற்படுகிறார்கள். ஏன்னா அப்போ வந்து செல்லம்மாள் அவருடைய சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார். இவங்க பாலை காய்ச்ச ஆரம்பித்தவர்கள் இருவருக்கும் பாலை காய்ச்சுவதற்குள்ளே படாத பாடுபட்டு விட்டார்கள். அப்போது பாரதியார் கிட்டத்தட்ட இதே வாசகங்களை சொல்வதாக அப்படியே எழுதியிருக்கிறார். சுப்பரத்தினம், நாம் எளிதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம் சமையலை, ஆனால் என்று சொல்லிவிட்டு இதே வரிகளை அப்படியே கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறார். பொம்மநாட்டிகள் செய்யும் அத்தனை வேலைகளும் புருஷர்களால் செய்ய முடியாது என்பது அனுபவத்தில் தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லி.
இப்போ அதை வந்து என்னால் பொருத்தி பார்க்க முடிந்தது. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி வந்து நீலகண்ட சாஸ்திரின்னு இந்த கதையில் ஒரு பாத்திரம் வருகிறது. அந்த நீலகண்ட சாஸ்திரி தான் இவர் 4 ஆண்டுகள் பிள்ளைகளை விட்டு விட்டு சென்றதற்கு பின்னாலே 3 மாதம் ஆனவுடனேயே அந்த சித்தி, அதாவது இந்த 4 குழந்தைகளுக்கும் பாட்டி, அவள் அந்த குழந்தையை தொடர்ந்து அங்கே வளர்க்க முடியாது என்று மறுத்து விடுகிறாள். இவருடைய மாமனார் மாயவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் பிள்ளைகளை சேர்க்கிறார். அந்த பிள்ளைகளை அதை கண்ட அந்த நீலகண்ட சாஸ்திரி தன்னுடைய பொறுப்பிலே அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு வளர்க்கிறார். இப்போ இந்த நீலகண்ட சாஸ்திரி வந்து அதை பிள்ளைகளை வந்து அவர் விட்டு செல்வதற்கு, மாமனாரிடம் விட்டு செல்வதற்கு முன்னாலேயே அவர் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று துரத்துகிறார் அந்த வீட்டிற்கு சொந்தக்காரரான சம்பு ஐயர். அப்போ எனக்கு கொஞ்சம் தவறை கொடுங்கள் என்று கேட்பது, அந்த வீட்டுக்கு வர இருப்பவர் இந்த நீலகண்ட சாஸ்திரி. அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நான் உரிய வீட்டை பார்த்து கொள்வேன் என்று கேட்பதற்காக இந்த நீலகண்ட சாஸ்திரியை பார்க்கிறார். அப்போ அவர் சொல்றார் ஒரு விஷயத்தை. என்னன்னு கேட்டேன்னா, நீ துன்பப்படுறேன்னு நீ வருத்தப்பட வேண்டாம். எங்கள் அப்பா சொல்லுவார், எப்படின்னு கேட்டேன்னா, மனுஷங்கிறவன் வந்து கறந்த பால் மாதிரி. ஆனால் கறந்த பால் எதுக்காவது உபயோகப்படுமா? உபயோகப்படாது. அந்த பாலை என்ன செய்ய வேண்டும்? பாலை காய்ச்ச வேண்டும். காய்ச்சி பாலை குடிக்கலாம். பிற என்ன செய்யலாம்? அந்த காய்ச்சிய அந்த பாலை உறை ஊற்றி வைக்கலாம். அது தயிராகும். அந்த தயிராகவும் பயன்படுத்தலாம். அப்புறம் தயிரை என்ன பண்ணலாம்? தயிர் வந்து கடைஞ்சி எடுத்தால் வெண்ணெய் கிடைக்கும். வெண்ணெயாகவும் பயன்படுத்தலாம். அப்புறம் வெண்ணெயை உருக்கினால் என்ன கிடைக்கும்? நெய் கிடைக்கும். அப்போ நெய்யாகவும் பயன்படுத்தலாம். அப்போ இறைவன் தருகின்ற துன்பங்கள் எல்லாம் மனிதனினுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்திலே வழிகாட்டும், அடுத்தடுத்த இடத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்னு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அவன் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பங்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும். அவன் படிக்கின்றதை விட எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அனுபவங்களை பெறுகின்றானோ அந்த அனுபவங்களை பெறுகின்ற மனிதன் மற்றவர்களுக்கும் உபதேசம் செய்ய முடியும். அந்த உபதேசம் செய்வதற்கு அவன் தகுதியுடையவனாகிறான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையான முறையிலே அதில் சொல்லியிருக்கிறார். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வள்ளுவர் திருக்குறளில் சொல்கிற மாதிரி, சுடச்சுடரும் பொன்போல் ஒளிரும் துன்பம் சுடச்சுட நோக்கிருப்பவர்க்கு அப்படிங்கிற திருக்குறள் தான் இதை படிக்கல நினைவுக்கு வந்துச்சு. இப்போ இதற்கு அடுத்து இன்னொரு சம்பவத்தை சொல்லணும். ஃப்ரெட்மேனோட 2 சம்பவங்களை அவரை சம்மந்தப்படுத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரெட்மேன் எழுதின ஒரு அருமையான கவிதை, ஆங்கில கவிதை, மகரிஷியை குறித்து எழுதின கவிதை. அதனுடைய தமிழாக்கத்தையும் ரொம்ப அருமையான முறையிலே தந்திருக்கிறார். அப்புறம் ஃப்ரெட்மேன் வந்து இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், அவருடைய வேணுவனுடைய மூத்த மகன் தன்னுடைய வீட்டிற்கு உணவருந்து அழைக்கிறார். உணவருந்து அழைக்கிறப்ப, சார் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க சார், ஒரு நாளைக்கு நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு கல்யாணராமன் அவருடைய 2வது மகன் அழைக்கின்ற பொழுது இவர் சொல்லுகிறார், யார்? மிஸ்டர் ஃப்ரெட்மேன் சொல்கிறாரு, இந்த சார் மோரெல்லாம் வேண்டாம், கால் மீ மிஸ்டர் ஃப்ரெட்மேன் அப்படிங்கிறாரு. உடனே வேணு பதறுகிறார், அது எப்படி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை போய் அந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு. உடனே வேணு சொல்லுகிறார், உடனே மிஸ்டர் ஃப்ரெட்மேன் சொல்லுகிறார், என்னை சார் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஏதோ ஒரு வேற்று மனிதன் போல ஒரு எண்ணம் தோன்றுகிறது. மிஸ்டர் ஃப்ரெட்மேன் என்று சொல்லுவது போல என்று அழைக்கின்ற பொழுது அவனும் நானும் ஒரு நெருங்குகின்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அதனால் இது ஒன்றும் மரியாதை குறைவு கிடையாது அப்படின்னு சொல்லுகிறார். இது எந்த காலகட்டம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கதை நிகழ்கின்ற காலம் அந்த 40களில் இது அவன் 16 வயது பையன் அப்படிங்கிறதோடு சேர்த்து இதை இணைத்து பார்க்க வேண்டும். இது போன்ற ஒரு காலத்தினுடைய அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்திகளையும் சேர்த்து அந்த நாவலிலே சொல்லுகின்ற பொழுது அந்த நாவலானது முக்கியத்துவம் பெறுகிறது. அப்புறம் இன்னொரு சம்பவம் நாவலில் ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான சம்பவம், ரொம்ப அழகாகவும் இருந்தது. கல்யாணம் முடிந்த உடனே குஞ்சம்மாளோட அவர் ஆற்றினுடைய படித்துறைக்கு குளிக்க செல்கிறார். இந்த குஞ்சம்மாளிடம் சொல்லுகிறார், அங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான படித்துறைகள் உண்டு, ஆனால் நீயும் நானும் ஒரே படித்துறையிலே குளிக்கலாம் அப்படிங்கிறாரு வேணு. இவளுக்கு வந்து நடுக்கம், இவள் அழ ஆரம்பிக்கிறாள். உடனே அவளுடைய மாற்றுவதற்காக
அவர் ஒரு பாறையிலே ஏறி நின்று கொண்டு தோப்பு கரணம் போடுகிறார். தோப்பு கரணம் ஒன்றல்ல 2 அல்ல 100 தோப்பு கரணம். இவ போதும் போதும் நிறுத்துங்கள் என்றெல்லாம் அவள் சொல்கிறாள். அவர் கேட்கவே இல்லை. அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுகிறார். அந்த சம்பவங்கள்லாம் அருமையான முறையிலே சொல்லுகிறார். அப்போ அவளுடைய இரு விழிகளிலுமிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. 2 நதிகள் கொட்டுவதை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார் வித்யாசுப்ரமணியம். அப்புறம் இதை எங்க அந்த நாவல்ல கொண்டாந்து சேர்க்கிறாருன்னா, தனது பிள்ளைகளை அழைத்து செல்வதற்காக 4 வருடங்கள் கழித்து தனது சொந்த ஊருக்கு வருகிறார். அந்த திருமருகலுக்கு வருகின்ற பொழுது அந்த சொந்த ஊரிலே அந்த படித்துறையை பார்க்கின்ற பொழுது இவருக்கு அந்த பழைய நினைவு வருகிறது. அந்த பழைய நினைவு வந்த உடனே அங்கே இருக்கின்ற அந்த பாறையின் மீது ஏறி மீண்டும் ஒரு 100 தோப்பு கரணம் போடுகிறார். இதெல்லாம் நாவலுக்கு ஒரு நாவலை ஒரு சுவையாக ஆக்குகின்ற ஒரு சம்பவங்கள். இப்போ இப்படி பல சம்பவங்களை சொல்லலாம். ரமண மகரிஷியும் ஃப்ரெட்மேனும் உரையாடுகின்ற அந்த உரையாடல்கள் ரமணரினுடைய குணாதிசயங்களாக அந்த ஆசிரமத்திலே இருப்பவர்கள் சொல்லுகின்ற செய்திகள் எல்லாமே மிகவும் சுவைபட இதிலே இந்த நாவலிலே சொல்லி இருக்கிறார். பிரம்மம் என்பதற்கு அவர் சொல்லுகின்ற விளக்கம் என்ன, நீங்கள் இந்த ஆசிரமத்திலே மற்றவர்கள் எல்லாம் தங்குவதை குறித்து என்ன நினைக்கின்றீர்கள் அப்படிங்கிறத கேள்விக்கு அவர் சொல்லுகின்ற விளக்கம் என்ன, இது போன்ற பல கேள்விகளுக்கான விளக்கங்கள் எல்லாம் அந்த ஃப்ரெட்மேன் எழுதியிருக்கின்ற அந்த நூலினுடைய அடிப்படையிலே இருந்தே அவர் வினாக்களையும் விடைகளையும் இந்த நாவலிலே மிக சிறப்பான முறையிலே சேர்த்து அதனை எழுதியிருக்கிறார். இந்த அளவிலே ஃப்ரெட்மேனுக்கும் அதே மாதிரி சுவாமி பூரி ராமதாச சுவாமிகளுக்கும் இருந்த நட்பு, அவர் தனக்கு மறுபிறவி கிடையாது என்று சொல்லுகின்ற பொழுது, மறுபிறவி இருந்தால் இந்த வாழ்க்கையிலே ரமண மகரிஷி போன்றவர்களுடன் இணைகின்ற பேசுகின்ற வாய்ப்பெல்லாம் கிடைத்தால் மனித வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி தருவது தானே அப்படின்னு அவர்கள் பேசுகின்ற அந்த உரையாடல்கள் எல்லாம் இந்த நாவலிலே மிகவும் அருமையான முறையிலே வந்திருக்கின்றன. அப்புறம் இந்த நாவலானது அந்த சம்பவங்கள் 40, 45, அதற்கு அப்புறம் 70, அப்புறம் 72 அப்படி முடிகிறது. 50லே இந்த ரமண மகரிஷி எப்படி மறைந்தார் அப்படிங்கிறத பற்றியும் அந்த நாவலானது 1-2 அத்தியாயங்களிலே விரிவாக சொல்லுகிறது. அப்புறம் 1973ஆம் ஆண்டிலே மிஸ்டர் மாரிஸ் ஃப்ரெட்மேன் மறைவு, அவரது மறைவை குறித்தும் பேசி அவரது மறைவுடன் இந்த நாவலானது நிறைவு பெறுகிறது. இந்த நாவலை முழுக்க முழுக்க ஒரு வேணுகோபால் அவரினுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே நடந்த சம்பவம், அந்த வாழ்க்கையிலே அவர் சந்தித்த அந்த மிஸ்டர் ஃப்ரெட்மேன், அவருடைய சகோதரியான உமாதேவி, இதனுடைய பின்னணியிலே எல்லோரையும் ஆட்டுவிக்கின்ற அந்த ரமண ஒளி, இதையெல்லாம் சேர்த்து இந்த ஆகாச தூதுவானது மலர்ந்திருக்கிறது. மிகவும் ஒரு சிறப்பான நல்ல அருமையான நாவல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். எழுத்தாளர் வித்யாசுப்ரமணியத்தின் ஆகாச தூது நாவல் குறித்து மிகச் சிறப்பான ஒரு உரையை வழங்கினீர்கள். நாவலுடைய அமைப்பு, நாவல் எதை பற்றி பேசுகிறது, அது நாவலை படிக்கும் பொழுது உங்களுக்கு தோன்றிய பிற செய்திகள் எல்லாவற்றையும் மிக சுவையாக இங்கே பகிர்ந்து கொண்டீர்கள். ரொம்ப முக்கியமான நாவல் ஆகாச தூது. ரமண மகரிஷி அதில் ஒரு பாத்திரமாக வருகிறார். அதே போல மாரிஸ் பர்க்மேன் அவரும் ஒரு பாத்திரமாக வருகிறார். ஒரு இந்திய ஆன்மீக அல்லது ஒரு தமிழ் ஆன்மீக மரபை ஒரு நாவலாக இணைத்து எழுதக்கூடிய ஒரு நல்ல முயற்சி அது. நன்றி. அடுத்ததாக எழுத்தாளர் வித்யாசுப்ரமணிய படைப்புகளை படித்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அதை குறித்து பேச உங்களை அழைக்கிறேன். உமா வெங்கட் பேசுறீங்களா? வாங்க. உஷா வெங்கட். சாரி, நான் அந்த கதையில இருந்துட்டேன். நன்றி சார். நான் ஒருவேளை உமா வெங்கட்னு வேற யாராவது சேர்றாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் இது பண்ணிட்டு இருந்தேன். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். மாதன் சார், திரு மீனாட்சி சுந்தரம், வித்யாசுப்ரமணியம் மற்றும் எல்லா எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இதுல இது பண்ண
சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஏன்னா நான் படிச்சு உணர்ற அளவு எனக்கு அதை பத்தி சொல்ல தெரியுமா, பேச முடியுமாங்கிற ஒரு இது இருந்தது. ஆனா அவர் மதுரமூர்த்தி சார் அதுக்கு இது கொடுத்தாரு. நீங்க படிச்ச ஒரு இதுங்கிற திறனாய்வுங்கிற மாதிரி இல்லாம உங்களோட இதை நீங்க சொல்லலாம் அப்படின்னு. எனக்கு சரி, நான் சிறுகதைகள்ல இருந்து கூட ஆரம்பிச்சு பேசலாம். அவருடைய கதைகள் எப்போ நான் படிக்க இது பண்ணேங்கிறது எனக்கு சரியா ஆக்சுவலி சொல்ல தெரியல. அவருடைய பேர் உஷா என்று இருந்தப்புறம் ஒரு ஒரு அல்ப சந்தோஷம் எனக்கு. என்னுடைய பின்னால அவருடைய நட்பும் கிடைத்தது என்னுடைய பெரிய பேருன்னே சொல்லலாம். இதுக்கு நடுவில் எனக்கு வந்து அவருடைய கதைகளை படிக்கிறதுல ஒரு இதுல நான் திரு ராஜேஷ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். புஸ்தகா இவர் அவர் வந்து எனக்கு நிறைய கதைகளை அறிமுகப்படுத்தி படிக்க இது பண்ணினார். அக்னி புத்திரி சிறுகதைகள், அதுக்கப்புறம் அதுல அக்னி புத்திரிங்கிற தொகுப்பு எனக்கு அதுல ஸ்பெஷலா ஏன் தோணித்துனாக்க, பாரத பெண்கள் குறிப்பா அவங்க முன்னால இருந்த இந்த கால பெண்களானாலும் சரி, சரித்திர பெண்களானாலும் சரி, அல்லது புராண இதுல இருக்கிற பெண்களானாலும் சரி, அவர்களை வந்து எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கல ஆக்சுவலி. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் கதைகளாகட்டும், அதுக்கப்புறம் இவங்க இந்த முதல் மழைன்னு அந்த ரிஷியேஷங்கர், அன்பர்கள் மன்னிக்கணும், ஏன்னா நான் வந்து எனக்கு கோர்வை கொஞ்சம் அவ்வளோ கரெக்டாக கோர்வையா பேச தெரியலன்னு நினைக்கிறேன், மன்னிக்க வேண்டும். அந்த கதைகள், அதுக்கப்புறம் சம்ஹாரம்னு ஒரு தொகுப்பு, அது எனக்கு அன்பளிப்பா கொடுத்தது, அது மிகப்பெரிய இதான் நினைக்கிறேன். அதுல ஒரு சிறுகதை, நான் என்ன அஃபெக்ட் பண்ணின சிறுகதைகளை பத்தி மாத்திரமே சொல்றேன், அதிக டைமும் இல்லாததால. அதுல இந்த சம்ஹாரம்ங்கிற தொகுப்புல வந்த கதையில இந்த புவனாங்கிற ஒரு கல்யாண பெண்ணுடைய அம்மா எப்படி ஒரு உச்சபட்ச, அது தியாகம்னே சொல்லலாம், கொலைன்னு சொல்ல முடியாது, ஒரு உச்சபட்ச தியாகத்தை தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன் பெண்ணுடைய கல்யாணத்துக்காக செய்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த ஆகாய மலர்கள் அப்படின்னு ஒரு கதை, அதுவும் என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு. அது ஆகாயம்ங்கிற வார்த்தை அவருக்கு எவ்வளவு அணுக்கம்ங்கிறதை நான் அறிவேன். அதுல வர அகிலா, இன்னைக்கு தேதியில நம்ம ஆண்டாள் அன்னைக்கு வந்து அவ்வளவு தவம் இருந்து கிருஷ்ணரை ரங்கமன்னாரை சென்றடைஞ்சா இன்னைக்கு அந்த மாதிரி கூட நடக்க முடியுமா அப்படின்னு. ஆனா அந்த கதையோட போக்கையும் நம்மளோட அதையும் படிக்கும்போது அந்த அகிலா எப்படி கடைசியில ஸ்ரீரங்கத்துல போய் சேர்றா, அது எப்படி இவ்வளவு இயல்பா இருக்கு, நமக்கு அதுல ஒரு கேள்வி கூட எழலையேன்னு எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். இப்படி நடக்க முடியுமா இதெல்லாம், இதுங்கிற நமக்கு அந்த கேள்வி கூட எழ முடியாத மாதிரி நம்மள அப்படி ஒரு வசீகரமான எழுத்துல கொண்டு போய் இது பண்ணது. அப்புறம் நம்ம உப்பு கணக்கெல்லாம் பத்தி நான் தனியா அது சொல்றதுக்கு நமக்கு அதுக்கான இது எனக்கு கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான படைப்பு. அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டயத்துலையும் அந்த டயத்துலையும் நம்மளுடைய இவங்க எவ்வளவு பாடுபட்டு இது பண்ணியிருக்காங்கங்கிற அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப என்ன அஃபெக்ட் பண்ணின ஆசை முகம் மறந்தாயோ, அதை பத்தி தனியாவே ஒரு இது பேசலாம். இன்னைக்கு இரட்டை கோபுரம்னா எல்லாருக்கும் என்னென்னவோ ஞாபகங்கள் வரலாம். எனக்கு இந்த இரட்டை கோபுரத்தை பத்தி எங்க படிச்சாலும் இந்த ஆசை முகம் மறந்தாயோ கவிதையும் அந்த கைலாச யாத்திரையும் நிருபமாவும் பிரணவும் தான் எனக்கு எப்பவுமே வரக்கூடியது. அதை தொடர்ந்து அவள் முகம் காண சரி, அந்த சஞ்சனா வினீத்தோட இதுவும் அகெயின் அதுலயும் ஸ்ரீரங்கம், அங்க கைலாசம்னா இங்க ஸ்ரீரங்கம். அது இதை பத்தின இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் ரொம்ப அணுக்கமான இதுன்னு சொல்றது இந்த நீரவர் கேண்மை அப்படின்னு எல்லாரும் படிச்சிருப்போம். ராணியில தொடரா வெளிவந்து அதுக்கப்புறம் புஸ்தகமா வெளிவந்த நீரவர் கேண்மை, அதுல எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு, ஒரு வாசகர் அனுபவமா நானும் என்னோட இதையும் பகிர்ந்துட்டு இருக்கேன். சங்க இலக்கியத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கபிலர் பாரியுடைய நட்பு. அது வந்து இந்த காலத்துல இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஒரு அதே மாதிரியான ஒரு நட்பை பத்தி பேசியிருக்காங்க. பூமிநாதன் என்கிற ஒரு அந்தணருக்கும் பாரிங்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், பத்ரிங்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருக்கும் நம்ம அதோட நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்களுடைய நட்பையும் அவருடைய அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியே சங்க காலத்து நட்பு அப்படியே நமக்கு நம்ம மனசுல தெரியும். இது வந்து ஏதோ இந்த கதைக்காக இதுக்கும் எதுக்கே நம்ம ஒப்பிடுறதுக்காக இப்படி எழுதின மாதிரியும் இவரோட அந்த மாதிரியான இது கொஞ்சம் கூட இல்லாம முழுக்கவே கதை போக்குல அதை என்ன ரொம்பவே இது பண்ணின கதை அது. அது நன்றி வாய்ப்பளித்ததுக்கும்
இதற்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி, உங்களது உரைக்கு மிக்க நன்றி. அடுத்து இந்த நாவலினுடைய நாயகனான வேணுகோபால் அவரோட பேரன் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த ஆகாசத்தூதுங்கிற நாவலை குறித்து அவரது கருத்தை பகிர்ந்து கொள்வார். வித்யாசுப்ரமணியம் அவர்களை பற்றி பேச எனக்கு வார்த்தையே வரலை. இந்த ஆகாசத்தூது நாவலை அவன் எழுதி வேணுகோபாலை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்கா. அவர் என்னுடைய தாத்தா. அவர் பட்ட கஷ்டங்களையும் அவருக்கு கிடைச்ச உதவி, சரியான நேரத்தில் திருவண்ணாமலையில் கிடைத்த உதவி, மாரிஸ் ஃப்ரெட்மன் அவருடன் இணைந்து ரமணருடைய ஆசீர்வாதத்தின் மூலம் அவர்கள் இருவரும் இணைந்து அவர் தன்னுடைய 4 குழந்தைகளையும் எப்படி முன்னுக்கு கொண்டு வந்தார் என்ற விவரங்களை இந்த ஆகாசத்தூது நாவலில் சொல்லி இருக்கிறார். திருவண்ணாமலையில் மாரிஸ் ஃப்ரெட்மனுடைய உதவி கிடைத்தவுடன் அவர் பெங்களூரில் செட்டில் ஆறார். 4 பசங்களையும் அவர் எவ்விதம் முன்னுக்கு கொண்டு வந்தார் என்பதை இந்த நாவலில் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நல்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. பாலோட வேல்யூ இம்ப்ரூவ் ஆகணும்னா அதை தயிராக்கணும். தயிர்லேருந்து வெண்ணெய் வரும், வெண்ணெயிலேருந்து நெய் வரும். ஸோ ஒவ்வொரு கஷ்டப்படுத்த அதுக்கு முன்னுக்கு வரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் இந்த இடத்தில் கூப்பிட்டு பெருமைப்படுத்தியதற்கு நன்றி. திரு வித்யாசுப்ரமணியம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாவலை எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். மாரிஸ் ஃப்ரெட்மனோட லெட்டர்ஸ் எல்லாம் எங்கள் அப்பாட்டேருந்து வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா எங்கள் அப்பா வயசானவர். அவருக்கு பல மாதங்கள் தொடர்ந்தா போல இந்த நாவலை எழுதுறதுக்கு இந்த வித்யாசுப்ரமணியம் அவர்கள் ரொம்ப பாடுபட்டாங்க. அவங்க அதை பற்றி சொல்றதுக்கு வார்த்தைகளே எனக்கு வரவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் ஒரு ரமண மகரிஷியை பற்றியும் மாரிஸ் ஃப்ரெட்மனை பற்றியும் பெருமையா பேசுகிற அளவுக்கு இந்த நாவலை ஆகாசத்தூது எழுதி சிறப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த சிவசங்கரி அறக்கட்டளையில் ஆண்டுக்கான அக்ஷர விருதும் 2 லட்சம் ரூபாய் பரிசு பெற்ற போது அதில் நானும் கலந்து கொண்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் எனக்கு கொடுத்த வித்யாசுப்ரமணியம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி. நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு வாசிப்போம் தமிழிலக்கிய வளர்ப்போம் குழுவும் பெருமைப்படுகிறது. பேசுங்க மல்டிவொலி. வணக்கம். குழுவில் இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இந்த குழுவினால நிறைய புத்தகங்கள் நான் வாசிச்சு விமர்சனம் எழுதியிருக்கேன். இந்த குழுவில் நேரடியா முகத்து காமிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட வித்யாசுப்ரமணியம் அம்மா. காரணம் என்னன்னா, இந்த தீவிர இலக்கியம் இல்ல இலக்கியம்ன்ற ஒன்றை எனக்கு அறிமுகமாகிறதுக்கு முன்னையே வித்யாசுப்ரமணியம் அம்மாவோட கதைகள் நாவல்கள் எனக்கு அறிமுகமாயிடுச்சு. 2006 நினைக்கிறேன். 2006 2008 வரைக்கும் கல்லூரிகள்ல படிக்கும்போது எனக்கு நாவல்கள் அவ்வளவா அறிமுகம் இல்லை, கிராமங்கள்ல இருந்ததால. அப்ப பெண்மணி, கண்மணி, ராணிமுத்து அப்படின்ற அந்த மாதாந்திர இதழ்கள் மூலமா தான் அம்மாவோட கதைகள் எனக்கு அறிமுகமாச்சு. ஏற்கனவே உஷா சொன்னாங்க,
ஆசை முகம் மறந்தாயும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நாவல் இது. அதோட அம்மா வந்து அந்த ஆன்மீக சுற்றுலா அது பயண கட்டுரைகள் வந்து எழுதியிருந்தாங்க பெண்மணி இதுல. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதிகமா வெளியில எங்களுக்கு அந்த எழுத்துக்கள் இலக்கியங்கள் அறிமுகமாகாத பொழுதுகள்ல எங்களுக்கு ஒரு உந்துதலா நிறைய வாசிக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதலை ஏற்படுத்தியதுக்கு வந்து வித்யா மாதிரி மிகச்சில எழுத்தாளர்கள் தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு மற்ற எல்லாருமே அறிமுகமானாங்க. அதுக்கடுத்து அம்மாவோட அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்களுக்கு பிறகு வந்து சமீபமா வந்து வென்று என்று தனியும் இந்த அப்படின்ற ஒரு சிறுகதை படிச்சேன். அதை பத்தி மட்டும் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த சிறுகதையில வந்து ரம்மசிறுமி அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவாரு. அவர் வந்து புதுமைப்பித்தனோட ஆற்றங்கரை பிள்ளையார் அப்படின்ற ஒரு சிறுகதையை எல்லாருக்கும் சொல்லிட்டே இருப்பாரு. எங்களுக்கெல்லாம் அது படிக்கும்போது புதுமைப்பித்தன் ஒரு எழுத்தாளர் இருக்காரா, இப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்னு அடுத்து நம்ம அடுத்தடுத்த எழுத்தாளர்கள் நிறைய கதைகளை தேடி போக வைக்கிற ஒரு விவரணை அது. அதுக்கடுத்து வந்து அந்த கதை ஃபுல்லாமே வந்து நம்ம யோசிப்போம், நிறைய சுதந்திரம் கிடைச்சி எவ்வளவு பாடுபட்டு இருக்கு நம்ம நாடு, அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு. அதை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி அம்மா எழுதியிருப்பாங்க அதுல. எனக்கு படிக்கும்போது அம்மா நம்மள மாதிரியே சிந்திக்கிறாங்களே அப்படின்னு, அவங்கள மாதிரி நான் சிந்திக்கிறேன்னு யோசிக்கல, அம்மா நம்மள மாதிரியே சிந்திக்கிறாங்களே, இந்த அளவுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சிலாகித்த ஒரு சிறுகதை வந்து அந்த சிறுகதை. அதுக்கப்புறம் அந்த கணக்கு பிழை அது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அம்மாவோட உன்னை சரணடைந்தேன் அப்படின்ற ஒரு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அம்மாவை இந்த இலக்கிய கூட்டம் மூலமா பாக்குறதுல வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த வாசிப்பும் தமிழ் இலக்கியம் வளர்க்கும் குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார், பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையான முறையில் பேசுனீங்க. உங்களுடைய வாசிப்பு அனுபவம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து வேற யாராவது பேசுறீங்களா? சரி, மாலன் சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா பேசுனீங்க. இதில் வந்து நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, ஒரு புத்தகத்தை அல்லது ஒரு ஒரு எழுத்தாளர்களை படிக்கும்போது அது சொல்கிற கதை சரி, அது கதை சொல்கிறாங்க, அதை படிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், அதில் நமக்கு ஏதோ உடன்படுறோம், முரண்படுறோம், சந்தோஷப்படுறோம், ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை தாண்டி அந்த எழுத்தாளரை புரிந்து கொள்வதற்கு அது உதவுமா அப்படின்னு யோசிப்பது உண்டு. விஜய சுப்பிரமணியத்தோட பெரிய அவரை எப்படி நான் பார்க்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய மரபில் இருக்கக்கூடிய பல செல்வங்கள் அதை வந்து இன்றைய தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்கு வாழைப்பழத்தை உரித்து நசுக்கி பிசைந்து அதை ஸ்பூனில் எடுத்து ஊட்டக்கூடிய ஒரு முயற்சியை வந்து அவங்க மேற்கொள்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. கொடிச்சி ஒரு உதாரணம். கொடிச்சி சங்க பாடல்களுடைய அடிப்படையில் அமைந்தது. அதே மாதிரி உப்பு கணக்கு ஒரு உதாரணம். அது நம்முடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. ஆகாச தூது நம்முடைய ஆன்மீக மரபை பேசுவது. அதே போல் அவங்க வந்து நாயன்மார்களை பற்றி ராமகிருஷ்ண விஜயத்தில் எழுதிட்டு வராங்க. அதற்கு முன்னால் பாகவதத்தை பற்றி, பாகவதத்தில் இருக்கிற கிருஷ்ணனை பற்றி எழுதினாங்க, பல கதைகள் எழுதினாங்க. கிருஷ்ணன் என்பது இந்திய இலக்கிய மரபில், ஆன்மீக மரபில் ஒரு ஐகான். ஏன் ஐகான்னா, மனிதனுடைய பல்வேறு வாழ்க்கை பருவங்களை பிரதிபலிக்கிற ஒரு குறியீடு. அவர் வந்துட்டு ஒரு துருதுருப்பான ஒரு குழந்தை, ஒரு ரொமான்டிக்கான ஒரு இளைஞன், பிறகு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பிறகு ஒரு டிப்ளமேட், பிறகு நமக்கு கீதை சொல்கிறவர். இப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய பல பரிமாணங்கள், மனித வாழ்க்கையினுடைய பல பரிமாணங்களின் குறியீடு அவர். அதை இவங்க எடுத்துகிட்டு போய் சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பேசின புஸ்தகங்களை மட்டும் நான் 2 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ஆகாசத்தூது. ஆகாசத்தூதுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், உலகத்தினுடைய எந்த சிறந்த படைப்பை எடுத்து பார்த்தாலும், எந்த கிளாசிக்கை எடுத்து பார்த்தாலும் அதனுடைய அடிப்படை ஒன்று தான். அதாவது மனிதர்கள் வந்து
அவருடைய துயரத்திலிருந்து அவர்களுடைய நம்பிக்கை, அதை தேடுதல், நம்பிக்கைக்கான தேடல், பிறகு அதில் அடையக்கூடிய மாற்றங்கள். இங்கிலீஷில் சொன்னால் கிரீஃப், அப்புறம் ஹோப், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் வந்து உலகத்தில் எழுதப்பட்ட பெரும்பாலான உன்னதமான படைப்புகளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களும் எப்படி இயங்குகிறது என்பது தான் அதில் இருக்கிறது. ஆகாச தூதையிலும் அதுதான் செயல்படுகிறது. அதில் வரக்கூடிய அந்த மழை என்பது வந்து ஒரு ஒரு குறியீடு. எந்த அர்த்தத்தில்னு சொன்னால் மழையில் தான் இது 3 நடக்கும். மழை வந்து நமக்கு ஒரு துயரம், பிறகு அதிலிருந்து நாம் மழை நின்றதுக்கு பிறகு நாம் மீள்கிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை, பிறகு அது ஏற்படுத்துகிற மாற்றம், அந்த மண்ணிலையும் சரி, வீட்டிலையும் சரி, மனிதர்களுக்குள்ளேயும் சரி, பயிர்களுக்கும் சரி, அது ஏற்படுத்துகிற மாற்றம். இதை வந்து என்னன்னா, ஒரு பக்கம் அது வந்து முழுக்க ஒரு குடும்ப கதை. அந்த குடும்ப கதை வந்து ஒரு கட்டத்தில் வந்து அது ஒரு ஆன்மீக பரிமாணத்தை அது பெறுகிறது. இதில் எல்லாமே வந்து ரியல் லைஃப் கேரக்டர்ஸ். ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வச்சு எழுதுவது என்பதில் ஒரு சவால் இருக்கிறது. என்னென்னா, அவங்களுடைய முழு வாழ்க்கையும் சொல்வதற்கு இடம் கிடைக்காது. அதே நேரத்தில் அதை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிற போது அந்த பாத்திரத்தின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அது நிஜமாகவே அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு வந்து ஒரு பெரிய கிராஃப்ட் வேணும். அது வித்யா சுப்பிரமணியத்துக்கு வாய்த்திருக்கிறது என்று தான் நான் பார்க்குறேன். இதை அவங்களோட பல கதைகளில் பார்க்கலாம். உப்பு கணக்கிலையும் அது ஒரு காதல் கதையாக தொடங்கும், பிறகு ஒரு அரசியல் நிகழ்வை வந்து அது பேசும். கொடிச்சி வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் குமுதத்தில் ஒரு போட்டி நடத்தினோம். மீனாட்சி சுந்தரம் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி சங்க பாடல்களை வந்து சமகாலத்தில் வந்து சொல்ல முடியுமா, சொல்லியிருக்காங்களா அப்படின்லாம் அவர் வந்து கேட்டார். அது சொல்ல முடியும், வாழ்க்கை வந்து ஒன்று தான், வெளிப்படுத்துகிற விதங்கள் தான் வேற என்கின்ற அடிப்படையில் குமுதத்தில் வந்து ஒரு போட்டி வைத்தோம். அந்த போட்டியில் வித்யா சுப்பிரமணியமும் கலந்து கொண்டாங்க. அவங்களுடைய கதை ஒன்றும் அதில் பரிசு வாங்கிட்டு, அதில் கிடைத்த உந்துதலில் அவங்க அதை எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு அருமையான புத்தகம். அதற்கு முன்னுரை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அவங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆகாச தூது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட போது அதுக்கு ஆங்கிலத்தில் நான் ஒரு முன்னுரை எழுதினேன். ஒரு நல்ல எழுத்தாளரை இன்றைக்கு வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் என்கின்ற அந்த குழு அவரை அழைத்து அவருடைய படைப்புகளை பற்றி பேசுகிறது என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். பேசினவங்க எல்லாரும் நல்லா பேசினாங்க. குறிப்பாக மாலா மாதவன் அவங்க வந்து எந்த கதையும் வந்து முழுசாக அதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சு இதில் என்ன இருக்குது நீங்கள் படிச்சுக்கங்கன்னு ஒரு லெவல் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே நம்மளை ஒரு சஸ்பென்ஸில் வந்து இது பண்ணாங்க. அது நல்ல உத்தி, அதை நான் வரவேற்கிறேன். என்றால் இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து மேலும் படிப்பதற்கு உந்துவதாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு படித்து முடிச்சிட்டோம், நமக்கு அந்த புஸ்தகத்தை இனிமேல் அவ்வளோதான், அந்த புஸ்தகம் படித்தாச்சு அப்படிங்கிற ஒரு நினைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த அமைப்பினுடைய முதல் வாக்கியமே வந்து வாசிப்போம், அதை நோக்கி உந்துவதாக அது இருக்க வேண்டும். அதை அவங்க ரொம்ப சிறப்பாக செய்தாங்க. மந்திரமூர்த்தி ரொம்ப அழகாக பேசினார். மந்திரமூர்த்தி அவருடைய வாசிப்பு ரொம்ப விரிந்தது, ரொம்ப பரந்துபட்ட வாசிப்பு கொண்டவர் அவர். அந்த நாவலுடைய முக்கியமான அம்சங்களை வந்து அவர் மிகச்சரியாக வந்து அவர் சொன்னார். ஆனால் அந்த நாவலுடைய முக்கியமான பகுதிகள் வந்து 1930 தொடங்கி 28 தொடங்கி 50 பகவான் ரமணர் முக்தியடைகிற காலம் வரைக்கும் தான் முக்கியமான பகுதிகள். அதுக்கு பின்னால் வரக்கூடிய பகுதிகள் 73 வரைக்கும் இருந்தாலும் கூட முக்கியமான கனமான பகுதிகள் அங்கே இருக்கிறது. அது ரொம்ப சிறப்பாக வந்து அவர் சொன்னார். இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய கிராமங்கள் எப்படி வந்து ஒரு புறம் அடக்குமுறையினுடைய அடையாளங்களாகவும் இன்னொரு புறம் வந்து பரிவினுடைய கருணையினுடைய அடையாளங்களாகவும் இருக்கின்றன
என்பதை இந்த நாவலில் பார்க்க முடியுது. அந்த 1928 30களில் வந்து பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, 1928 வந்த காலரா தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு ஒரு பெரிய, இன்னைக்கு நம்ம கோவிட் பற்றி பேசுகிறோம், அது கோவிடுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு காலம் அது. அதெல்லாம் அவங்க நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. அது வித்யாசுப்ரமணியத்துக்கு இதெல்லாம் வந்து கை வந்த கலை. ஒரு ஈஸியாக லட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அதில் ஒன்றும் எனக்கு ஆச்சரியம் இல்லை. அவங்களோட முழு பொட்டன்ஷியல் அறிந்தவன் என்கின்ற முறையில் வந்து அவங்களுடைய முழு பொட்டன்ஷியலும் வெளிப்பட்ட ஒரு நாவல் ஆகாசத்தூது என்று நினைக்கிறேன். ஆகாசத்தூது, உப்பு கணக்கு இரண்டும் அவர்களை பற்றி காலாகாலத்துக்கு பேசி கொண்டிருக்கும். அதில் வந்து எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த முயற்சிகளுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். உங்களுடைய வருகையும் உரையும் இந்த நிகழ்வுக்கு மிகவும் பெருமை சேர்க்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நண்பர் மீனாட்சி சுந்தரம், நீங்கள் தொடருங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்விற்கு அதன் மையமான எழுத்தாளர் திரு வித்யாசுப்ரமணியம் அவர்களுடைய ஏற்புரை. எல்லோரும் நிறைய அவரை பற்றி பேசுனதுனால இன்னும் இவ்வளவு சிறப்பான ஒரு 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 எழுத்தாளர் நம்ம படிக்கலைங்கிற எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஆகாசத்தூது, கொடிச்சி, அதே போல மாணவன் சார் சொன்ன அந்த உப்பு கணக்கு கண்டிப்பாக அதை படிக்கணும் அப்படிங்கிற ஆவல் எழுது. நான் அதுலேயே இருந்ததுனால நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வந்துட்டு நினைக்கிறேன், மன்னிக்கணும். ஆமாம், நீங்கள் பேசலாம். வித்யாசுப்ரமணியம் அவர்களே பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கேன் நான். எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. ஏன்னா ஒரு இன்னைக்கு பேசினவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே இது வந்து ஒரு புது அனுபவம். என்னுடைய படைப்புகள் வந்து விமர்சிக்கப்படுவது, அதுவும் இணையத்தின் மூலமாக விமர்சிக்கப்படுவதுங்கிறது வந்து எனக்குமே ஒரு புது அனுபவம். ஏன்னா எழுத ஆரம்பித்த காலத்திலிருந்து எழுதுகிறோம், அவ்வளோதான், எழுதணும், அதோட நம்மளுடைய கடமை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் இவ்வளோ காலம் இருந்திருக்கோம். ஏன்னா அப்போது அந்த காலத்தில் இந்த மாதிரி சோஷியல் மீடியா அது இதுன்னு எந்த வசதியும் கிடையாது. வாசகர்கள் கடிதங்கள்ங்கிறது வந்து பத்திரிகை ஆஃபீஸில் சம்டைம்ஸ் நமக்கு கொடுக்கறது உண்டு. நல்ல கடிதங்கள் பத்திரிகையிலையும் வரும். ஸோ அது மூலமாக தான் நமக்கு வாசகர்களுடைய நாடி துடிப்புங்கிறது அப்போ நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வரம்னு தான் சொல்லணும். ஆனாலும் நான் கொஞ்சம் ஒதுங்கி ஒரு கூச்சத்தோடு தான் நான் இருந்தேன். நான் மந்திரமூர்த்தி சார் என்கிட்ட கேட்டப்போ கூட நான் கொஞ்சம் தயங்கினேன். எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொஞ்சம் தயங்கினேன். அதுக்கப்புறம் அவர், இல்லை மேடம் நம்ம பண்ணணும் நீங்கள் அப்படின்னெல்லாம் சொன்னப்புறம் சரி ஓகே அப்படின்னு. ஆனால் நான் நினைக்கல இவ்வளவு சிறப்பாக இது நடக்கும்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு சிறப்பாக நடந்ததுங்கிறது. பேசின எல்லாருமே, மாலா மாதவன் ஆகட்டும், இந்துமதி கணேஷ் ஆகட்டும், மந்திரமூர்த்தி சார் ஆகட்டும், அந்த 3 புத்தகங்களை பற்றியும் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அதில் இந்துமதி வந்து அந்த மாந்தாதா கதையை பற்றி ஒரு சந்தேகம் கேட்டாங்க. அது எங்கேருந்து என்னுடைய கற்பனையா என்ன ஏதுன்னு கேட்டாங்க. கற்பனை இல்லை, அது நம்மளுடைய புராணத்தில் இருக்கிற ஒரு கதை தான். மாந்தாதாங்கிறது ஒரு புராண கதாபாத்திரம் தான். ஏன்னா இன்னைக்கும் நீங்கள் கைலாஷ் யாத்திரை போனீங்கன்னா மானசரோவர் கிட்ட போகிறச்சு ஒரு மலை இருக்கும். அந்த மலை வந்து அந்த மானசரோவரை பார்த்தா மாதிரி இருக்கும். அந்த மலைக்கு பேரே மாந்தாதா மலை தான். அவருடைய பேரில் தான் அந்த மலையே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு இந்த கதாபாத்திரம் தான், அது நடந்த ஒரு இதுதான். ஆனால் இந்த பாடலுக்கு அது பொருத்தமாக இருந்ததுனால நான் அதை வந்து எழுதுகிற மாதிரி இருந்தது. கொடிச்சி புஸ்தகம்ங்கிறதே, கொடிச்சி புக்குங்கிறதே வந்து குமுதம் கொடுத்த ஒரு உற்சாகமும் ஊக்கமும் தான் சொல்லுவேன். அந்த அந்த அப்போதான் எனக்கு புரிஞ்சது, ஓ சங்க இலக்கியத்தை பற்றி இன்னும் கூட எழுதலாம், இன்னும் நிறைய எழுதலாம், எழுத்தாளர்களும் எழுதணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா சமகாலத்துக்கு எழுதுறதுக்கு சங்க இலக்கியத்தில் நிறைய புதையலே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது எழுதணுங்கிற ஆர்வத்தை எனக்கு ஏற்படுத்தினது வந்து குமுதம் தான். அதே மாதிரி ஆகாசத்தூது அப்படிங்கிறதும் நானும் ராமோகன், ஐ மீன் அவர் வேணுகோபாலனுடைய பேரன், அவருடைய மனைவியும் சந்திக்கிறத ஒரு நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ஒரு நடந்ததுன்னா அது கூட தெய்வத்துடைய ஒரு ஏற்பாடு. இந்த நாவல் படைப்பறதுக்கு முன்னாடி, படைப்புங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சந்திக்கணுங்கிறதும் அது ரமணருடைய அருளாக இருக்கலாம். ஸோ அப்படி சந்தித்த பிறகுதான் எனக்கு அவங்களுடைய குடும்பம் பழக்கமாச்சு.
ஸோ இப்படி அவங்க வீட்டு பூஜை ரூமில் வந்து நான் மாரிஸ் ஃப்ரிட்மனுடைய ஃபோட்டோவை பார்க்குறேன், யார் இவர்னு நான் கேட்குறேன். அப்போ தான் அவங்க மாமனார் மூலமாக எனக்கு எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு, "உஷா நீ இதை வந்து கதையாக எழுதணும்னு" எனக்கு நடுங்கி போயிட்டேன். இது எவ்வளோ பெரிய விஷயம், இது எவ்வளோ பெரிய பாரம் எனக்கு, என்னால் முடியுமா, இதுக்கு நான் தகுதியா, முதல்ல தகுதியானவளா அப்படின்லாம் நான் ரொம்ப யோசித்தேன். அப்புறம் அவர் சொல்ல சொல்ல மாரிஸ் ஃப்ரிட்மனோட லெட்டர்ஸ் எல்லாமே என் கையில் இருக்குது. அவர் மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்காரு. என் கை கனக்கிறது அப்படியே. எல்லாம் அந்த மாதிரி நமக்கு வரும்பொழுது இது தெய்வத்துடைய விருப்பம். சம்ஒன் வாண்ட்ஸ் டு டெல் சம்திங் டு சம்ஒன் த்ரூ சம்ஒன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டு. ஸோ என் மூலமாக அந்த கதை சொல்லப்படணுங்கிறது யாருடைய விருப்பம்னு எனக்கு சொல்ல தெரியல. வேணுவுடைய விருப்பமா, மகரிஷியுடைய விருப்பமா, மாரிஸ் ஃப்ரிட்மனுடைய விருப்பமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நான் அதுக்கு ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டேங்கிறது இன்னைய வரைக்கும் நான் நன்றி சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த நாவலும் இன்னைக்கு மந்திரமூர்த்தி சார் ரொம்ப அழகாக பேசினார் அதை பற்றி. என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லணும் அந்த நாவலை இன்னைக்கு எடுத்துனதுக்கு. அதே மாதிரி மாலா அண்டு இந்துமதி 2 பேருமே ரொம்ப அழகாக உங்களுடைய இது. மாலா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சஸ்பென்ஸை வந்து எந்த விமர்சனத்துலேயும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். சினிமா விமர்சனமாக இருந்தாலும் சரி, கதை விமர்சனமாக இருந்தாலும் சரி, அதை பார்க்க தூண்டுற விதமாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். மாலா அதை பர்ஃபெக்டாக இன்னைக்கு பண்ணாங்க. தேங்க்யூ மாலா. அண்டு உஷா கேட்கவே வேண்டாம், அவங்க ரொம்ப அழகாக தான் பேசினாங்க. சும்மா வந்து எனக்கு பிளாக் ஆகிடுதுன்னெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா பேசக்கூடிய ஆள் தான் உஷா. அண்டு மோகன், ராம்மோகன், உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் வந்து இன்னைக்கு காலம்பரை தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணினேன், மைதிலி கிட்ட சொன்னேன். நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மறுபடியும் உங்கள் அப்பா எல்லாரையும் நான் நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு கிடச்சிது, எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. மாலன் கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு மேடையிலையோ இல்லை மற்ற இடத்துலையோ பேசுகிறேன்னா அதுக்கு நீங்கள் தான் ஒரு காரணம். எடுத்த எடுப்பில் எனக்கே தெரியாமல் சாகித்ய அகாடமியில் என் பேரை கொடுத்து என்னை கொண்டு போய் அங்கே ஒரு புஸ்தக விமர்சனம் செய்ய வச்சது நீங்கள் தான். ஸோ அதுலேருந்து தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்காகவும் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். மதியொளி ஆமாம் ஆமாம் ஆமாம். ஐயோ அவங்க பேசும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க என்னுடைய இவ்வளவு புக்கு படிச்சிருக்காங்களாங்கிறதே ஆச்சரியமாக இருந்தது. அண்டு வந்து அந்த கணக்கு பிழை, அப்புறம் அந்த இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக படிச்சிருக்காங்க. சிறுகதைகள் வந்து ரொம்ப அழகாக அவங்க சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிது. சந்திக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரையும் ஒரு தடவை நேரில். சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். மந்திரமூர்த்தி சார் ரொம்ப நன்றி. மிகச்சிறப்பாக நடந்தது. மீனாட்சி சுந்தரம் சார் ரொம்ப அழகா நடத்தினீங்க. உங்களுக்கும் ஒரு நன்றி. நன்றி. மிகச் சிறப்பான ஒரு ஏற்புரை வழங்கினீங்க. தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளாத ஒரு அருமையான ஒரு ஏற்புரை. மிக்க நன்றி மேடம். நிகழ்வை இறுதிப்படுத்திடலாமா சார்? வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் நடத்திய இந்த ஒரு அருமையான ஒரு இலக்கிய நிகழ்விற்கு தன்னுடைய படைப்புகள் மூலமாகவும் தானும் வந்திருந்த எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், அவருடைய சிறுகதைகள் குறித்து மிகச் சிறப்பான ஒரு உரையை வழங்கிய எழுத்தாளர் மாலா மாதவன் அவர்களுக்கும், எழுத்தாளர் இந்துமதி கணேஷ் அவர்களுக்கும், அவருடைய ஆகாச தூது நாவல் குறித்து மிகச் சிறப்பான ஒரு உரையை தந்த விமர்சகர் திரு மந்திரமூர்த்தி அழகு அவர்களுக்கும், அவருடைய நாவல்களை குறித்து மிகச் சிறப்பான ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மரியாதைக்குரிய எழுத்தாளர் திரு மாலன் அவர்களுக்கும், திரு உஷா அம்மா அவர்களுக்கும், மற்றும் அந்த ஆகாசத்தூது நாவலின் ஒரு பாத்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அறிமுகமாக நம்முடைய பேசிய அவருடைய பேரனான திரு ராம்மோகன் சார் அவர்களுக்கும், அவருடைய இளமைக்கால வாசிப்பு பற்றியும் அதில் எவ்வாறு எழுத்தாளர் தனக்குள் ஒரு அங்கமாக வித்யா சுப்பிரமணியம் இருந்தார் என்பதை மிக சுவாரஸ்யமாக பேசிய எழுத்தாளர் மதியொளி அவர்களுக்கும், மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எழுத்தாளர் பெருமக்கள், வாசகர்கள் அனைவருக்கும் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு நூலோடு நாம் அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.